துனியோடு சொல்வேன் கிருஷ்ணா. இரண்டாம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதம் ஆகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதியிலே உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லையிலே உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதியிலே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை செய்யுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். Praise be to the name of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. యేసు క్రీస్తు నామ స్తోత్రం కలుగునుగాక. Today இன்றைக்கு ఈ రోజు is very important day because the thunders have been revealed now. இடிமுழக்கங்கள் வெளிப்பட்டிருக்கிறபடினாலே நாம் மிக ஒரு முக்கியமான வேளையில் இருக்கிறோம். ఈ రోజు ముఖ్యమైన రోజు, ఎందుకంటే మనకి అనేక రహస్యములు మనకి తెలియపరిచింది కనుక ఈ రోజు ముఖ్యమైన రోజు. The seven thunders were not revealed so far. இதுவரைக்கும் அந்த 7 இடிமுழக்கங்கள் வெளிப்படவில்லை. 7 శబ్దములు మనకి ఇప్పటి వరకు మనకి వినిపించలేదు. That will give faith for the people. அது ஜனங்களுக்கு அதிக விசுவாசத்தை கொடுக்கும். అది మనుషులకి అనేక విధముగా విశ్వాసం పుట్టిస్తా ఉంది. Many people think அநேகர் எண்ணுகிறார்கள், అనేక మంది తలంచున్నారు that they will meet the Lord in the air, they fly in the air. அவர்கள் ஆகாயத்தில் பறப்பதாகவும் மத்திய ஆகாசத்தில் ஆண்டவரை சந்திப்பதாகவும் அவர்கள் எண்ணுகிறார்கள். ఆకాశంలో ఎగిరినట్లును మధ్య ఆకాశంలో కలుసుకున్నట్టును వారు అనుకుంటున్నారు మనుషులు. But the Lord is standing on the earth. ஆனால் தேவனோ பூமியிலே நிற்கிறார். కానీ దేవుడు భూమి మీద నిలబడి ఉన్నాడు. If they cannot meet him in the earth, how can they meet him in the heaven? பூமியிலே நிற்கிற அவரை அவர்களால் சந்திக்க முடியாவிட்டால் எப்படி அவர்கள் மத்திய ஆகாசத்திலே அவரை சந்திக்க முடியும்? భూమి మీద నిలబడిన దేవుడిని వారు దర్శించకపోతే పై మధ్యాకాశంలో ఏ విధంగా దర్శిస్తారు వారిని? If they cannot get a revelation of the Lord in the earth, how can they get a revelation in the air? இந்த பூமியிலேயே அந்த கடவுளை குறித்ததான ஒரு வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைக்காவிட்டால் மத்திய ஆகாசத்திலே அவர்களுக்கு எப்படி அவரை குறித்த வெளிப்பாடு கிடைக்க முடியும்? ఇప్పుడు ఈ భూలోకంలో వాళ్ళకి రహస్యం తెలియకపోతే అక్కడ ఎలా ఏ విధంగా తెలుస్తుంది మధ్యాకాశంలో? It is not in the air.
அது மத்திய ஆகாசத்திலே அல்ல. అది మధ్య ఆకాశంలో లేదు. We meet him in the air. நாம் அவரை ஆகாயத்தில் சந்திக்கிறோம். వాళ్ళ ఆకాశంలో మనం కలుసుకుంటే, But we know him on the earth. ஆனால் அவரை பூமியிலே அறிந்தவர்களாக சந்திக்கிறோம். కానీ మనం భూమిలో ఆయన తెలుసుకున్నట్లుగా మనం ఆయన్ని కలుసుకున్నాం. The thunders were a secret. இந்த இடி முழக்கங்கள் எல்லாம் ஒரு ரகசியங்களாக புதைக்கப்பட்டிருக்கிறது. ఆ మెరుపులతో వచ్చిన మాట ఏమో రహస్యంగా ఉంటున్నది. And the 7 seals 7 ముద్రలు 7 ముద్రలు was broken only by the lion of the tribe of Judah. யூதா கோத்திரத்து சிங்கத்தினால் மாத்திரம்தான் அது அங்கே திறக்கப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. యూదా గోత్ర సింహం మూలంగా అది పలగొట్టబడతా ఉన్నది. Many of the Branhamites say பிரானாம் குரூப்பை சேர்ந்த அநேக மக்கள் சொல்லுகிறார்கள், అనేక మంది బ్రహ్మం గారిని సంచరిస్తున్న వెంటబడుతున్న అనేక మంది చెప్తా ఉన్నారు, that Brother Branham broke the seals. சௌரன் பிரானம் அந்த முத்திரைகளை உடைத்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். సహోదరు బ్రహ్మం వాళ్ళందరినీ పగలగొట్టారని అనుకుంటున్నా ఉన్నారు. But ஆனால் కానీ he only saw the breaking of the seals. அந்த முத்திரைகள் உடைக்கப்படுவதை அவர் கண்டார், அவ்வளவுதான். ఆ ముద్రలేమో పగలగొట్టడం మాత్రం ఆయన చూశాడు. If he broke the seals, then he is the lion of the tribe of Judah. அவர் முத்திரையை உடைத்திருந்திருப்பார் என்றால் அவர்தான் அந்த யூதா கோத்திரத்து சிங்கமாய் இருக்க வேண்டும். ఆయనే ముద్రలు పగలగొడతా ఉంటే ఆయన ఆ యూదా గోత్ర సింహై ఉంటాడు. The lion of the tribe of Judah is Jesus Christ. யூதா கோத்திரத்து சிங்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. యూదా గోత్ర సింహం అనే ఆయన యేసుక్రీస్తు మాత్రమే. And he broke the seals. அவர்தான் அந்த முத்திரைகளை உடைத்தார். ఆయనే దాన్ని పగలగొట్టి ఉన్నాడు ఆ ముద్ర. Jesus himself இயேசு தாமே, యేసు మాత్రమే. and that mighty angel அந்த பலமுள்ள தூதன், ఆ బలముగల దూత is the Lord Jesus. அவர் கர்த்தராகிய இயேசு ఆయనే యేసుక్రీస్తు. He comes down after breaking the seals. அவர் அந்த முத்திரைகள் எல்லாம் உடைத்த பிறகு அவர் கீழே வருகிறார். ఆ ముద్రల నుంచి పాల్గొట్టిన తర్వాత యేసుక్రీస్తు క్రిందకు వచ్చాడు. So he knows the seals. ஆகவே முத்திரைகள் அவருக்கு நன்றாக தெரியும். ఆ ముద్రలు ఆయనకు బాగా తెలుసును. And the 6th seal, 6 முத்திரைகளும் 6 ముద్రలు it was seen by the prophet. தீர்க்கதரிசிகளால் அது காணப்பட்டது, அவர்கள் பார்த்தார்கள். దీర్ఘదర్శనం చూశారు అది. But the 7th seal, ஆனால் அந்த 7வது முத்திரையோ, కానీ 7వ ముద్ర thunders were not revealed to him. அவருக்கு அந்த இடி முழக்கங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. ఆ మెరుపుల నుంచి స్వరం దానికి ఆయనకి రహస్యం కనుగొనలేకపోయారు. The trouble is, it was not written even. அதில் உள்ள முக்கியமான காரியம் என்னவென்றால் அது வேதத்திலும் எழுதப்படவில்லை. దాంట్లో ముఖ్యమైన సంగతి ఏంటంటే దాంట్లో ఉన్న సంగతులు దీంట్లో రాయబడలేదు, వాక్యంలో రాయబడలేదు. But the Lord John was asked by the angel to seal it. அந்த தூதன் யோவானை பார்த்து அதை முத்திரை போடு என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ఆ దూత యోహానుతో ఏం చెప్పిందంటే దాని ముద్ర వేయమని చెప్పి ఉంది. To be revealed at the last day. கடைசி காலத்திலே இது வெளிப்படுத்தப்படும்படியாக விதமாக முத்திரிக்கும்படியாக சொல்லுகிறான். ఆఖరి రోజులో తెరుగుపట్లట్టు దాన్ని ముద్ర వేయమని అది చెప్పి ఉన్నది. So this kind of sealing is, ஆகவே இவ்விதமான முத்திரை, ఈ విధమైన ముద్ర ఏమో sealing without writing. எழுதப்படாமலேயே அங்கே முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. రాయకుండానే దాన్ని ముద్రించి ఉన్నారు. That means you can't get writing there, but it will be sealed in the Gospels. ஆனால் அதில் என்ன அர்த்தம் என்றால் அங்கே எழுதப்பட்டிருக்கவில்லை, சுவிசேஷங்களிலே அவைகள் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. అదేంటి అర్థం అంటే దానికి రాయబడలేదు కానీ దాన్ని ముద్ర చేసి ఉన్నారు. If that revelation comes, அந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்குமானால், ఆ రహస్యం తెలిసినట్టయితే we get a terrific faith. நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு அதிக விசுவாசம் நமக்கு உண்டாகும். మనకు భయంకరమైన విశ్వాసం దాని వల్ల కలుగుతా ఉంది. Yesterday I was preaching in Thuthukudi. நேற்றைய தினத்திலே நான் தூத்துக்குடி பட்டணத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். నిన్న రోజు నేను తూతుకుడిలో ప్రసంగం చేయించుండగా I was preaching the new faith. நான் ஒரு புதிய விசுவாசத்தோடு பிரசங்கித்தேன். నేను ఒక క్రొత్త విశ్వాసంతో ప్రసంగించినాను. Not the estate grounds faith. அந்த நாட்களிலே எஸ்ஐ மைதானத்திலே பேசியது போல அல்ல. ఆ రోజుల్లో ఎస్ఐ గ్రౌండ్ లో మాట్లాడినట్టు కాదు. This is glorification faith. இது மகிமை அடையக்கூடியதான ஒரு விசுவாசம். మహిమపరిచేటట్టు ఒక That's a new ministry. அது ஒரு புதிய ஊழியம். అదే ఒక కొత్త సేవ. It doesn't mean how much you studied. நீ எவ்வளவு படித்திருக்கிறீர்கள் என்பது அங்கே காரியம் அல்ல. కానీ మీరు ఎంత చదువుకున్నారో లెక్కలేదు. The poor people, இங்கே வந்திருக்கிற எளிய ஜனங்கள், చాలా పేదవారు, they don't know to read even. அவர்களால் வாசிக்க கூட சிலருக்கு முடியாது. వాళ్ళకి చదవడం కూడా రాదు. But within a day they get the revelation. ஆனால் ஒரே நாளிலே அவர்கள் அந்த வெளிப்பாடை பெற்று விடுகிறார்கள். అది ఒక్క రోజులో మాత్రం వాళ్ళకి రహస్యంగా తెలిసిపోతుంది. But the big people, ஆனால் பெரியவர்களோ, అయినా పెద్దవాళ్ళు మాత్రం they don't humble. அவர்கள் தங்களை தாழ்த்துவது கிடையாது. వాళ్ళు తగ్గించుకోరు. They don't get revelation at all. அவர்களுக்கு வெளிப்பாடும் கிடைக்கவே கிடைக்காது. వాళ్ళకి రహస్యాలు తెలియదు. That is clearly stated in the Bible. அது இங்க வேதத்திலே திட்டவட்டமாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ఈ బైబిల్లో వాక్యంలో బాగా రాసి ఉన్నది. No man knows the son except the father. குமாரனை தவிர பிதாவை ஒருவனும் அறியான். కుమార్ తప్ప తండ్రిని ఎవరు కనుగొనలేరు. No man knows the father except the son. குமாரனை அண்டி பிதாவை ஒருவனும் அறியான். కుమార్
తండ్రి తప్ప కుమారుని ఎవరు తెలుసుకోలేరు. and he to whom he will reveal. அவர் யாருக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் அவரே அன்றி வேறு யாரும் அறியாரு. ఆయనకి ఎవరి చిత్తం ఉంటేనే వాళ్ళకి మాత్రం ఆయన తెలియజేస్తాడు. So you have to get the revelation only from the Son. ஆகவே குமாரனிடத்திலிருந்து மாத்திரம் தான் அந்த வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். కుమారుని ద్వారా మాత్రం మనకి ఆ రహస్యం మనం తెలుసుకోవాలి. If you block it, you are blocked. நீங்கள் அதை அடைத்து போட்டால் நீங்களும் அங்கே அடைத்து போடப்படுகிறீர்கள். మీరు మూసేస్తే అది కూడా మూసిపోతుంది. So that power, ஆகவே அந்த வல்லமை, ఆ యొక్క శక్తి, to open the Father to you, அந்த பிதாவை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறதான அந்த வல்லமை తండ్రి మీకు బయలుపరచాలను, is only in the hands of the Son. அது அந்த குமாரனுடைய கரத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ఆ యొక్క కుమారుని చేతిలో మాత్రం పెట్టబడి It is not by intelligence. அது உங்களுடைய மூளையினால் அல்லது உங்களுடைய அறிவினால் வருகிறது அல்ல. అది మీ యొక్క జ్ఞానం వల్ల కాదు. It's not because you're a white man or a black man. அல்லது நீங்கள் ஒரு வெள்ளையனா இருக்கிறபடினாலோ அல்லது ஒரு கருப்பனா இருக்கிறபடினால உண்டாகிறது அல்ல. అది మీరు తెల్లగొండబట్టే నల్లగొండబట్టే కాదు కానీ, Or is it not because you are a rich man? அல்லது நீ ஒரு பணக்காரனா இருக்கிறபடினால அது உண்டாகிறது அல்ல. మీరు ధనవంతుడంటే కానీ కాదు కానీ, It is to humble yourself to know through the Son the Father. நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது குமாரன் மூலமாக பிதாவை நீங்கள் காணலாம். మిమ్మల్ని మీరు తగ్గించుకుంటే కుమారుని మూలంగా మీరు తండ్రిని తెలుసుకోగలరు. No man has seen the Father at any time. பிதாவை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. తండ్రిని మీరు ఎప్పుడు ఏ కాలంలో చూసి ఉండలేదు. You can talk about the Father, பிதாவை குறித்து நீங்கள் எவ்வளவோ பேசலாம், మీరు ఆ ప్రభువుని గురించి మాట్లాడిచి ఉండొచ్చు, but you cannot know him. ஆனால் அவரை அறிந்து கொள்ள முடியாது. కానీ మీరు వారిని తెలుసుకోలేరు. So this thunders ஆகவே இந்த இடி முழக்கங்கள் is very important to our lives. நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்றாகும். ఈ యొక్క స్వరం ముఖ్యంగా ఉంటుందా మనకి? If you take to Revelation 10, வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பினால், ప్రకటన 10వ అధ్యాయం read the first verse. முதலாம் வசனம். మొదటి వాక్యం. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. This is the description of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட விளக்கங்கள் இதுதான். యేసుక్రీస్తు గురించి వర్ణించారు దీంట్లోను. After such glory, இவ்வளவு பெரிதான மகிமைக்கு பிறகு, ఇంత పెద్ద మహిమ తర్వాత, and nobody was fit to break the seals. இந்த முத்திரைகளை உடைப்பதற்கு யாருமே தகுதி பெற்றிருக்கவில்லை. ఈ యొక్క ముద్రలు పగలగొట్టడానికి ఎవరికి అధికారం లేకపోయింది. And if the seals are not broken, you cannot be glorified. அந்த முத்திரைகள் உடைக்கப்படாவிட்டால் நீங்கள் ஒருபோதும் மகிமை அடைய முடியாது. ఈ ముద్రలు పగలగొట్టలేకపోతే మీరు మహిమే పొందుకోలేరు. So there John started crying. ஆகவே இங்கே யோவான் அழ ஆரம்பிக்கிறான். అందుచేత యోహాను ఏడుస్తా ఉన్నాడు ఇక్కడ. Then the lion of the tribe of Judah அப்பொழுது யூதா கோத்திரத்து சிங்கமானவர், ఈ యూదాగోత్ర సింహ అయిన వారు prevailed. அவர் மேற்கொள்கிறார். ఆయన లేగిస్తా ఉన్నారు. That word prevailed, மேற்கொள்கிறார் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால், లేగించడానికి అర్థం ఏంటంటే prevailed by faith. விசுவாசத்தினாலே மேற்கொள்கிறார். విశ్వాసం వలన లేగిస్తా ఉన్నారు. Without faith, it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். విశ్వాసం లేకుండా దేవుని నమ్మడం చాలా కష్టం. Some people think சிலர் எண்ணுகிறார்கள், కొంతమంది అనుకుంటా ఉన్నారు, because he has got a big voice அவர்களுக்கு முரட்டு சத்தம் இருக்கிறபடினாலே, వాళ్ళకి పెద్ద శబ్దం ఉన్నదని, or a sweet singing, அல்லது அருமையாக அவர்கள் பாடுகிறபடினாலே, వాళ్ళు బాగా పాడతారని, they're something great. அவர்கள் தங்களை மேலானவர்களாக எண்ணிக்கொள்கிறார்கள். పెద్ద గొప్పలని అనుకుంటారు. Somebody may be very powerful speaker, சிலர் ஒருவேளை வல்லமையாக பிரசங்கிக்கக்கூடிய தகுதி பெற்றிருக்கலாம். కొంతమంది బాగా ప్రసంగించచ్చు. but you have to prevail by faith. ஆனால் விசுவாசத்தினால் தான் நீ மேற்கொள்ள முடியும். వాళ్ళు విశ్వాసం వలన మేల్కొల్పాలి. What is faith? விசுவாசம் என்றால் என்ன? విశ్వాసం అంటే ఏంటి? Believing all what God said. கர்த்தர் சொல்ல எல்லா காரியங்களையும் விசுவாசிப்பதுதான் விசுவாசம். దేవుడు ఏం చెప్తే అది నమ్మడమే అది విశ్వాసం. Not what the charmier says. சாமியார் சொல்வதை நம்புவது விசுவாசம் அல்ல. స్వామి ఏం చెప్తే అది నమ్మడానికి కాదు. Because like business, ஒரு வியாபாரத்தை போல ఒక వ్యాపారం వలన poor people are plundered. ஏழை மக்கள் எல்லாரும் அங்கே கொள்ளையடிக்கப்படுகிறார்கள். పేదవారందరూ దొంగిలించబడ్డారు. Some people are living by the poor people's money. சில ஏழை எளிய ஜனங்களுடைய பணத்தினாலே சிலர் வாழ்கிறார்கள். కొంతమంది పేదవాళ్ళ డబ్బులతోటే జీవిస్తా ఉన్నారు. There's no faith in them. அவர்களோடு விசுவாசம் எள்ளளவும் இல்லை. వాళ్ళకి అసలు విశ్వాసమే లేదు. Faith is trusting God. விசுவாசம் என்பது கடவுள் மேல் பற்றுதல் வைத்திருப்பது, நம்பிக்கை வைத்திருப்பதாகும். విశ్వాసం అంటే దేవుని మీద నమ్మిక ఉంచడమే విశ్వాసం. If you trust God 100%, நீங்கள் 100க்கு 100 கடவுளை நம்பினால், 100% మీరు దేవుడిని నమ్మితే money will come to you. பணம் உங்களை நோக்கி வரும். డబ్బు మిమ్మల్ని చూసి వస్తుంది. We can't have that faith. நமக்கு அவிதமான விசுவாசம் உடையவர்களாக இருக்க முடியாதா? మనకి అలాంటి విశ్వాసం లేకుండా ఉంటే, Without that faith, you can't please God. அந்த விசுவாசம் இல்லாவிட்டால் நீ தேவனை பிரியப்படுத்த கூடாது. ఆ విశ్వాసం లేకుండా దేవుని మనం ప్రియపరచలేం. That is the Bible says. அப்படித்தான் வேதம் நமக்கு கற்பிக்கிறது. అదే వాక్యం చెప్తా ఉంది. So glorification means ஆகவே மகிமை அடைதல் என்பதன் பொருள் என்னவென்றால்,
మహిమ పొందుకోవడానికి ఒక అవసరం ఏంటంటే not God will put some power on you and will be glorified. கடவுள் உங்கள் மேல் ஏதோ ஒரு வல்லமையை வைத்து விட்டு நீங்கள் அப்படியே போய்விடுவது அல்ல. దేవుడు మన మీద అలా శక్తి దింపేసి అలా వెళ్ళిపోవడం కాదు. What do the Pentecost people say? பெந்தேகோஸ்தே மக்கள் சொல்வது என்ன? పెంతెకోస్తు మనుషులు ఏమంటారు? நாங்கள் பறந்திடுவோம். நாங்கள் பறந்திடுவோம் என்று சொல்றாங்க. ఎగిరిపోతాం అంటూ ఉంటారు. You know, when in a harvest, ஒரு அறுவடை சமயத்துல కోత కాలం నందు எது பறக்கும் தெரியுமா? எது பறக்கும் தெரியுமா? ఏది ఎగురుతో తెలుసా? பதர் தான் பறக்கும். பதர் தான் பறக்கும். தானியம் பறக்காது. தானியம் பறக்காது. చెత్త ఎగురుతుంది కానీ ఆ ధాన్యం ఎగరదు. So what do they say? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ఏమంటారంటే நாங்கள் பறந்திடுவோம். நாங்கள் பறந்திடுவோம். ఎగిరిపోతాం. You will surely fly. நிச்சயமாக நீங்கள் பறப்பீர்கள். మీరు నిజంగా ఎగురుతారు. Because you are chaff. ஏனென்றால் நீ ஒரு பதரா இருக்கிறாய். ఏంటంటే మీరు అది చెత్త. But we must be grain. ஆனால் நாம் தானியமா இருக்க வேண்டும். మనం ధాన్యమై ఉండాలి. So faith cometh by hearing, hearing by the word of God. ஆகிய விசுவாசம் கேள்வியினால் வரும், தேவனுடைய வார்த்தையை கேட்பதன் மூலமாய் வரும். విశ్వాసం అనేది దేవుని వాక్యం వినటం వల్ల వస్తది. You know, for me, எனக்கோ నాకు for revelation I used to wait for the days without eating. வெளிப்படுத்தல் பெறுவதற்காக நாட்கணக்காக நான் சாப்பிடாமல் இருந்து காத்து கொண்டிருந்திருக்கிறேன். ఈ రహస్యం తెలుసుకోవడానికి కొరకు అనేక రోజులు తినకుండానే ఉన్నాను. But after moon landing day, ஆனால் மனிதன் சந்திரனிலே கால் வைத்த நாளுக்கு பிறகு, కానీ మనుషుడు చంద్రులోకి వెళ్ళిన తర్వాత, and God coming in, தேவன் வந்ததற்கு பிறகு, దేవుడు వచ్చిన తర్వాత, whatever amount thinking or any meditation didn't help me. நான் எவ்வளவுதான் சிந்தித்தாலும் சரி அல்லது எவ்வளவுதான் தியானித்தாலும் சரி அது எனக்கு எவ்விதத்திலும் பிரயோஜனமாக உபயோகமாக இருந்ததில்லை. దాని గురించి ఆలోచించిన దాని గురించి నేను మనసులో అనుకున్నా సరే దాని గురించి ఏం ప్రయోజనం లేకుండా పోయింది. When I'm just sitting quietly, நான் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது, నేను అలా నిశ్శబ్దంగా కూర్చున్నప్పుడు nothing happened. ஒன்றும் சம்பவிக்காது. ఏమీ అవ్వలే. Suddenly I'll come and sleep, and people would have seen me sleeping there in the bed. சில சமயங்களில் நான் படுக்கையில் When the service is going on, இங்கே ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது நான் இங்கே படுக்கையிலே படுத்துக் கொண்டிருப்பதை சில சமயம் நீங்கள் கண்டிருக்கலாம். ఇక్కడ ప్రార్థన చేసినప్పుడు నేను అక్కడ ఒకసారి పడుకోవడం మీరు చూస్తూ ఉండొచ్చు. you know why? ஏன்? ఎందుచేతంటే Many people say, but Lord, he doesn't come to the service. அநேகர் లారీ కూటங்களுக்கு வருவதில்லை என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். అనేకలు అనుకుంటారు లారీ ప్రార్థనకే రావడం లేదని. I'll be hearing the music. நான் இங்கே உள்ள இசையை கேட்டுக்கொண்டிருப்பேன். ఇక్కడ సంగీతం వింటా ఉన్నాను. Just suddenly something will tell me this is the meaning. திடீரென்று எனக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லுவது போல் இருக்கும், இதுதான் அதனுடைய பொருள் என்று. ఉన్నట్టుండికి దీనికి అర్థం ఇదే అని చెప్పేసి నాకు ఒక మనసులో వస్తూ ఉంటది. That's a revelation. அதுதான் வெளிப்படுத்தல். అదే రహస్యం బయలుపరచడం. Even in the meeting at Thoothukudi, தூத்துக்குடி கூட்டத்திலும் கூட తూతుకుడి మీటింగ్ లో కూడా I got the revelation. எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. నాకు ఒక రహస్యం తెలిసినది. So my dear friends, ஆகவே அன்பான சிநேகிதர்களே, அதுக்கு ప్రియమైన without the సహోదరులారా, help of Jesus, no revelation has ever come to me personally. இயேசுவின் உதவி இல்லாமல் எனக்கு தனிப்பட்ட முறையிலே எந்த விதமான வெளிப்பாடும் வரவில்லை. యేసు యొక్క సహాయం లేకుండా నాకు ఏ రహస్యం బయలుపరచలేదు. All glory to him. எல்லா மகிமையும் அவருக்கே உரியதாக. మహిమంతా ఆయనకే. That day when I was sitting quietly, நான் அன்றைய ஒரு நாள் அமைதலாக உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது, నేను ఒక రోజు నిశ్శబ్దంగా కూర్చుని ఉన్నప్పుడు the Lord told me, take John 11. ஆண்டவர் சொன்னார், யோவான் 11ஆம் அதிகாரத்தை எடு என்று சொன்னார். దేవుడు చెప్పాడు నాకు యోహాను 11వ అధ్యాయం తీయమని. I know that passage very well. அந்த பகுதி எனக்கு நன்றாக தெரியும். నాకు ఆ భాగం బాగా తెలుసును. So I thought this is Lazarus' story. ஆகவே இது லாசருடைய கதையாகிட்டே என்று நான் எண்ணினேன். అది లాజరు కథ కదా, ఇది నాకు బాగా తెలుసు అని అనుకున్నాను. Suddenly a terrific revelation came. திடீரென்று அதிலிருந்து ஒரு மகத்தான வெளிப்பாடு வந்தது. నాకు అందులోంచి భయంకరమైన రహస్యం నాకు బయలుపరచబడి ఉన్నది. And the Lord told, this incident is written for you. கர்த்தர் எனக்கு சொன்னார், இந்த சம்பவம் உனக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். దేవుడు ఏం చెప్పాడంటే ఈ సంగతి నీ కోసమే రాయబడి ఉన్నదని చెప్పినాడు. I said, for me, I was not Lazarus. Lazarus, the fellow who died. Why should it was written for me? எனக்காக எழுதப்பட்டதா? நான் லாசரு அல்லவே. லாசரு மரித்தது எனக்காக எழுதப்பட்டது என்றால் அது என்ன என்று யோசித்தேன். ఇది నా గురించి రాయబడదంటే ఇది దేనికి? లాజరు గురించి రాసింది కదా, నా గురించి ఎలాగ అవుతుందని నేను అనుకున్నాను. It's for faith for everybody. அது எல்லாருக்கும் விசுவாசம் உண்டாக்கப்படுவதற்காக அல்லவா எழுதப்பட்டிருக்கிறது என்று நினைத்தேன். అది అందరికీ విశ్వాసం కలిగించడానికి కదా రాసి ఉన్నదని అనుకున్నాను. Again the voice came, it's for you. மறுபடியும் அது உனக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று அந்த சத்தம் வந்தது. మరి ఒక స్వరం వచ్చింది, అది నీ కోసం రాయబడి ఉన్నదని. Just before the Thoothukudi meeting. தூத்துக்குடி கூட்டத்திற்கு முன்னதாக இந்த வெளிப்பாடு சத்தம் எனக்கு கேட்டது. తూతుకుడి మీటింగ్ ముందు ఈ శబ్దం నాకు వినపడింది. Then I took the Bible. அதன் பிறகு நான் வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு ఆ తర్వాత నేను బైబిల్ తీసుకొని Started reading. அதை வாசிக்க ஆரம்பித்தேன். చదవడం ప్రారంభించాను. அதை நான் வாசிப்போம். John 11. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். యోహాను 11వ అధ్యాయం Now read. మొదటి నుంచి 9ஆம் வசனம். முதல்ல வாசித்து போ. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசர் என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துளைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசர் வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள்
ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது இந்த வியாதி மரணத்துக்கு Now ஏதுவாயினார். listen. நன்றாக கவனியுங்கள். బాగా గమనించండి. This sickness is not unto death. இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் ఈ యొక్క వ్యాధి ఏమో మరణం గురించి రాలేదు. He knows he is going to die. அவன் சாக போகிறான் என்பது அவருக்கு தெரியும். ఈయన చచ్చిపోతాడని ఆయనకు తెలుసు బాగా. But he is telling this sickness is not unto death. ஆனால் இது மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி அல்ல என்று சொல்லுகிறார். Then why should he die? அப்படி என்றால் அவன் ஏன் செத்திருக்க வேண்டும்? ఈ వ్యాధి మరణం కొరకు రాకపోతే ఎందుకు ఆయన చచ్చిపోవాలి? But for the glory of God. ஆனால் தேவனுடைய மகிமைக்கு விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. అది దేవుని యొక్క మహిమ కొరకు వచ్చిందని అన్నాను. That we agree. அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். అది మనం But అంగీకరిస్తాం. see the other portion. ஆனால் அதில் உள்ள மற்ற பகுதியை பாருங்கள். ఇంకో అదే పోర్షన్ చూడండి మీరు. That the Son of God might be glorified thereby. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். దేవుని కుమారుడు దాని వల్ల మహిమపరచబడినట్లు. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். தேவனுடைய குமாரன் But it's going to happen later. அது பின்னால் சம்பவிக்க போகிறது. அதனால் மகிமைப்படுவார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. దేవుని కుమారుడు దాని వల్ల మహిమ తర్వాత మహిమపడతాడని దాంట్లో రాసి ఉంది. Hallelujah. ஹல்லேலூயா. So, ஆகவே అందుచేత then suddenly it struck me. திடீரென்று அவர் என்னை தொட்டு அதை உறுதிப்படுத்தி சொன்னார், I know it's for me. இது உனக்காக. అది నీ గురించి అని చెప్పారు ఆయన. Because I must have faith for myself. ஏனென்றால் முதலாவது எனக்கு குறித்து ஒரு விசுவாசம் வேண்டும். మొదట నా గురించి నాకు ఒక విశ్వాసం కావాలి. That before this 21st I didn't have. ஆனால் இந்த 21ஆம் தேதிக்கு முன்னதாக அப்படிப்பட்ட விசுவாசம் நான் உடையவனா இல்லாமல் இருந்தேன். 20 తారీఖు ముందునే నాకు ఈ విశ్వాసం నాకు లేకుండా పోయింది. But on Sunday, on Saturday, ஆனால் சனிக்கிழமையிலே ఆ శనివారం రోజు I came with a different faith. நான் ஒரு வித்தியாசமான விசுவாசம் உடையவனாய் வந்தேன். వ్యత్యాసమైన విశ్వాసం నాకు దొరికినది. Because ஏனென்றால் ఎందుచేతంటే my faith has grown 1000 times. என்னுடைய விசுவாசம் ஆயிரக்கணக்கான மடங்கு மேலாகிவிட்டது. నా యొక్క విశ్వాసం 1000 కంటే ఎక్కువగా పెరిగినది. Prepare to challenge anything today. இன்றைக்கு எதையும் சவால் விடக்கூடிய அளவுக்கு நான் ஆயத்தமாக்கக்கூடிய அளவுக்கு விசுவாசம் உயர்ந்தது. నేను దేని గురించి నిలబడతా ఉన్నాను. I'm sure my body won't die. என்னுடைய சரீரம் மரித்து போகாது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன். Why? ஏன்? Lazarus, லாசரு, లాజరు this sickness is not unto death. இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது அல்ல. ఈ వ్యాధి మరణం కొరకు వచ్చినది కాదు. See what God has done? தேவன் அங்கே செய்திருக்கிற காரியத்தை பாருங்கள். దేవుడి కార్యం చేసి చూడండి. அவனை சாகடிச்சு, அவனை அங்கே சாகடித்து, ఆయనకు మరణం దయచేసి நார வச்சு, நார வைத்து, కంపు కొట్టి அங்க இருந்து எழுப்புறாரு. அங்கிருந்து அவனை உயிரோடு எழுப்புகிறார். అక్కడి నుంచి ఆయన Lazarus, come forth. லாசருவே எழும்பி வா. లాజరు లేచిరా. He died, அவன் அங்கே மரித்து போனான். ఆయనకు మరణించాడు. stinking, நாறுகிறான். కంపు కొడతా ఉన్నాడు. all body, everything disintegrated. அவனுடைய சரீரம் எல்லாம் உருமாறி சிதைவடைகிறது. శరీరం అంతా బాగా కుళ్ళిపోయి ఉన్నది. Lazarus, come forth. லாசருவே எழும்பி வா என்று அவர் சொல்கிறார். లాజరు బయటికి లేగు అని అన్నాడు. By calling Lazarus, come forth, லாசருவே எழும்பி வா என்று அவர் அழைப்பதன் மூலமாக లాజరు లేచిరా అని వలన that he cannot die. அவன் மரிக்க முடியாது என்பதை அவர் Yes. இயேசு மரிக்க முடியாது என்பதை அதன் மூலமாக காட்டுகிறார். యేసు మరణించలేదు అని చెప్పడానికి అలా చెప్పినారు. Also, அது மாத்திரமல்ல, when Lazarus was coming out, லாசரு அவிதமாக மரித்தோர்ந்து வந்த பொழுது లాజరు బయటకు వచ్చినప్పుడు that voice of the Son of God brought him to life. அங்கே தேவகுமாரனுடைய சத்தம் அவனை அங்கே உயிரோடு எழுப்பினது. దేవుని కుమారుని శబ్దం ఏమో దాన్ని లేపుతా ఉన్నది. Even though he dead and wasted, அவன் மரித்து அங்கே பதைக்கப்பட்டாலும் நாறினாலும் మరణించి పాతి పట్టుబడినాను. when he heard the voice of God, he said, "Yes, sir, I am here." அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே ஆம் நான் இதோ இருக்கிறேன் என்று அங்கே அவன் எழுப்பி வருகிறான். ఆయన దేవుని శబ్దం విన వెంటనే ఐదో నేను ఇక్కడున్నానని చెప్తా ఉన్నాడు. So what did he say? அவன் இங்கே என்ன சொல்கிறார்? ఇప్పుడు ఏం చెప్తున్నారంటే It's for the glory of God, அது தேவனுடைய மகிமைக்காக, దేవుని యొక్క మహిమ గురించి ఇది. that the Son of God might be glorified thereby. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். దేవుని యొక్క కుమారుడు కూడా దాని వల్ల మహిమపరచబడతాడు. கடவுள் மகிமைப்படுவது மாத்திரமல்ல, கடவுள் மகிமைப்படுவது மாத்திரமல்ல, దేవుడు మహిమపరచడం కాదు కానీ இதன் மூலமாய் தேவகுமாரன் மகிமைப்பட போறார். இதன் மூலமாக தேவகுமாரன் மகிமைப்பட போகிறார். దీని గురించి దేవుని యొక్క కుమారుడు కూడా మహిమపరచబడతాడు. Not for that faith is not for everybody. அந்த விசுவாசம் எல்லாருக்கும் உரியதல்ல. ఈ విశ్వాసం అందరికీ కాదు. It particularly for the Son of God. அது குறிப்பிட்டபடி அவர் தேவகுமாரனுக்கு உரியதுதான் அது. అది ఒక దేవుని యొక్క కుమారుడికి మాత్రమే అది రాసిబడి ఉన్నది. And Jesus raised him up. இயேசு அவனை எழுப்பினார். యేసు ఆయన If లేపినాడు. that Jesus is really coming on moon landing day, அதே இயேசு மனிதன் சந்திரனிலே கால் வைத்த நாளிலே வந்தார் என்றால், ఆ యేసు మనుషులు చంద్రుల కాలు ఇచ్చినప్పుడు వచ్చినట్లయితే he can even raise the dead people. மரித்த மக்களை அவரால் உயிரோடு எழுப்ப முடியும். చనిపోయిన కూడా లేపడానికి ఆయనకి శక్తి ఉన్నది. Same Jesus. அதே இயேசுதான். అదే యేసు ప్రభు. So, ஆகவே అది గురించి Bible says, வேதம் சொல்கிறது மனிதர்
மனிதன் మనుషుడు மரித்தோர் మరించిన தேவனுடைய சத்தத்தை கேட்க தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்க தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் దేవుని యొక్క కుమారుని శబ్దం వినడానికి ఒక కాలం వస్తుంది. கேட்டு எழுந்திருப்பார்கள். அவர்கள் கேட்டு உயிரோடு எழும்புவார்கள். అది విని లేస్తా ఉన్నారు. Thousands of people dead, they just come out. ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த சத்தத்தை கேட்டு அப்படியே எழும்பி வருகிறார்கள். అనేక మంది చనిపోయి ఆయన శబ్దం వినిపెట్టి they all died in faith. அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு தான் மரித்தார்கள். అందరూ విశ్వాసంలోనే మరణించారు. they rise in faith. ஆனால் விசுவாசத்தோடு அவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். మళ్ళీ విశ్వాసంతోనే వాళ్ళు లేస్తా ఉన్నారు. so God has given faith. அவர் தேவன் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். దేవుడు వాళ్ళకి విశ్వాసం. in the Revelation 8th chapter, வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே ప్రకటన గ్రంథం 8వ అధ్యాయం, the book is closed. அங்கே அந்த புத்தகம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. పుస్తకం వేయబడి ఉన్నది. but now it is open. ஆனால் இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. అది ఇప్పుడు తెరుచుకొని ఉన్నది. so the angel comes down with the revelation. ஆகவே அங்கே இறங்கி வருகிற அந்த தூதன் வெளிப்பாடோடு வருகிறார். అక్కడ దూత పల్లెను దిగి వచ్చి ఒక రహస్యాల గురించి దిగుతా ఉన్నాడు. but people say everything finished with brother Branham. brother Branhamோடு எல்லாம் முடிவடைந்து விட்டது என்று மக்கள் சொல்கிறார்கள். బ్రానం తోటి అంతా అయిపోయింది అనుకుంటున్నారు. then these people don't believe his message at all. அப்படி என்றால் இந்த செய்தியை இந்த மக்கள் விசுவாசிக்கவே இல்லை என்றுதான் பொருள். అలా అయితే సత్యాన్ని వారు అంగీకరించదని చెప్పాలి. God has to come down after him. அவருக்கு பிறகு கர்த்தர் இறங்கி வர வேண்டியது இருக்கிறது. ఆయన తర్వాత దేవుడు దిగి వచ్చడం జరుగుతా ఉంది. and after he comes, அவர் வந்த பிறகு ఆయన వచ్చిన తర్వాత all the open book is to give to the people. எல்லா திறக்கப்பட்ட புத்தகமும் அங்கே ஜனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறது. తెరవబడిన పుస్తకం అందరికి మనుషులందరికీ ఇవ్వబడి ఉన్నది. people, because we are black people, நாம் கருப்பர்களா இருக்கிறபடினாலே నల్లగా ఉండబట్టి any revelation we give they think is second grade. நாம் எந்த வெளிப்பாடு கொடுத்தாலும் சரி அதற்கு முதல் தரம் அல்ல இரண்டாம் தரம் தான் என்று அவர்கள் கருதுகிறார்கள். మనం ఏ రహస్య బైబిల్ చెప్పినా వాళ్ళు రెండవ తరం అని అంటా ఉంటారు. వాళ్ళు the pride of the western people are, மேற்கத்திய ஜனங்களுடைய பெருமை என்னவென்றால் వాళ్ళు గొర్రెల యొక్క గర్వం ఏంటంటే anything must have a coating of the western people. அவர்கள் சொல்வதெல்லாம் அந்த மேற்கத்திய நாட்டின் பாணியிலே அமைய வேண்டும் என்று எழுதுகிறார்கள். వాళ్ళు చెప్పినట్టే ఉండాలని వాళ్ళు అనుకుంటా ఉంటారు. but thank God, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். దేవునికి స్తోత్రం. he has his own plans. அவர் தம்முடைய சொந்த திட்டங்களை உடையவராய் இருக்கிறார். ఆయన సొంత కార్యములను ఆయన చేయించా ఉన్నాడు. then the book is open. அதன் பிறகு இந்த புத்தகம் திறக்கப்பட்டிருக்கிறது. ఆ పుస్తకం తెరిచిన తర్వాత set his right foot upon the sea and the left foot upon the earth. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்திருக்கிறார். తన కుడి పాదం సముద్రం మీద ఎడమ పాదం భూమి మీద మోపి, right leg is strength, வலது பாதம் என்று சொல்லும் பொழுது அது பலத்தை குறிக்கிறது. కుడి పాదం ఏమో దానికి బలం గురించి చెప్తా ఉన్నది. left leg is little weak, இடது பாதம் சிறிது பலவீனமாய் உள்ள ஒரு கால் தான். ఎడమ పాదం కొంచెం బలహీనమైనది. but the right foot is put on the right sea. ஆனால் இந்த வலது பாதமானது சமுத்திரத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. కుడి పాదం సముద్రం మీద పెట్టినప్పుడు that's in India. அது இந்தியாவை குறிக்கிறது. అది హిందూ దేశం. but the left leg ஆனால் இடது காலோ అది ఎడమ పాదం అయితే is in the west. அது மேற்கத்திய நாடை குறிக்கிறது. అది ఇటువైపు పెట్టి ఉన్నది. so that angel, ஆகவே அந்த தூதன் ఆ యొక్క దూత it is not in one day, for nearly 11 years. அது ஒரு நாள் அல்ல, ஏறக்குறைய 11 வருடங்கள். అది ఒక్క రోజు కాదు, 11 సంవత్సరములు. he had to do the work of choosing the bride. மணவாட்டியை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வேலையை கிரியையை அவர் செய்ய வேண்டி இருக்கிறது. పెళ్లికి మాత్రం సమకూర్చడంలో ఆయన పని చేయవలసి ఉన్నది. during that time the son of man should be dishonored. இந்த காலத்தில் தான் அந்த மனுஷகுமாரன் அங்கே கனவீனம் பண்ணப்படுகிறார். ఈ కాలంలోనే మనిషి కుమారుడేమో మహిమపరచలేకుండా ఉన్నాడు. for that silence, அந்த அமைதியான வேளையிலே అదే నిశ్శబ్దమైన కాలంలో a lion ஒரு சிங்கம் ఓ సింహం will roar only after catching the prey. அதற்கு ஆகாரம் பிடித்துக் கொண்ட பிறகுதான் அது அங்கே கர்ஜிக்கும். దానికి ఆహారం దొరికిన తర్వాత గర్జిస్తా ఉంది. so what happens? அவை நடக்கிறது என்ன? అది ఏం the జరుగుతుంది? lion roars after many years. அநேக ஆண்டுகளுக்கு பிறகு சிங்கம் கர்ஜிக்க ஆரம்பித்திருக்கிறது. అనేక సంవత్సరాల తర్వాత సింహం గర్జిస్తా ఉంది. that means the bride has been caught. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அங்கே மணவாட்டி பிடிக்கப்பட்டு விட்டாள் என்றுதான் அர்த்தம். దానికి అర్థం ఏంటంటే పెండ్లి కుమార్తె పట్టబడిందని. that is why ஆகவேதான் అదే విధంగా when brother Vaikuntha Rao came, சகோதரன் வைகுண்டராவ் வந்த பொழுது సోదరు వైకుంఠరావు బ్రదర్ వచ్చినప్పుడు I know he was caught in the bride also. அவர் அங்கே இந்த மணவாட்டியின அவர்கள் ஒருவராக பிடிக்கப்பட்டார் என்று நான் எண்ணினேன். ఆయన పెండ్లి కుమార్తెగా పట్టబడ్డాడని అనుకున్నాను. because he could not have come without the pressure from God. ஏனென்றால் கடவுளிடமிருந்து அவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்காவிட்டால் அவரால் வந்திருக்க முடியாது. దేవుని వల్ల కాకుండా ఆయన ఇక్కడ రాపోయి ఉండుందురు. then what happens? பிறகு நடக்கிறது என்ன? ఏం జరుగుతుందంటే and the mighty angel cried with a loud voice. அந்த பலமுள்ள தூதன் மிகவும் சத்தமாய் மகா சத்தமாக ஆர்ப்பரித்தான். ఆ దూత ఏమో గట్టిగా గర్జిస్తా ఉంది. ஆர்ப்பரிக்கிற வார்த்தை கிடையாது, அது கூட சேர்த்துட்டாங்க. he cried with a loud voice. அவன் மிகவும் சத்தமிடுகிறான் என்று தான் சொல்லப்படுகிறது. ఆర్భటించాడు, గొప్ప శబ్దంతో throughout the Bible I find only one place there was a cry with a loud voice, that is when Jesus raised the dead man Lazarus. வேதம் முழுவதும் நான் படித்து பார்த்த பிறகு
அங்கே லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பும் பொழுதுதான் அங்கே பலத்த சத்தமா அங்கே కూపిడుகிறார் என்று நான் వాసిస్తున్నాను. బైబిల్ అంతట్లోనే లాజర్ లేపినప్పుడు మాత్రం అక్కడ యేసు ఎక్కువగా గట్టిగా చెప్పినట్టు కనపడింది. He cried at 43rd verse 11th chapter John. He cried with a loud voice. 43వ వచనం. ఉరత్త శబ్దమై కూపిటార్. పెద్దగా అరిచారు ఆయన. So here இங்கே the mighty angel, அந்த பலமுள்ள தூதன், బలమైన దూత after finishing his work, தன்னுடைய கிரியை முடித்த பிறகு తన పని అయిపోయిన తర్వాత he is rising up. அவன் அங்கே எழும்புகிறான். ఆయన అక్కడ లేపుతా It ఉన్నాడు. says, அங்கே சொல்லப்படுகிறது, setting his foot and rising up, அவன் தன் காலை சமுத்திரத்தை வைத்து விட்டு அவன் அங்கே ஆர்ப்பரிக்கிறான். and when he shouts, அவன் விதமாக அவன் சத்தம் போடும் பொழுது all the dead people rise. மரித்தவர்கள் எல்லாரும் அங்கே எழும்புகிறார்கள். Wonderful. ஆச்சரியமான காரியம். But that is going to happen. ஆனால் அது சம்பவிக்க போகிறது. Not in the air. அது மத்தியாகாசத்தில் அல்ல. మధ్యాకాశంలో కాదు. God will glorify the Son of Man. தேவன் மனுஷகுமாரன் அங்கே மயப்படுகிறார். దేవుడు మనిషి కుమారుడు మహిమపడతా ఉన్నాడు. And he'll one day shout and get all the people to life. ஒரு நாள்ல உரத்து சத்தமிடும் பொழுது மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் உயிரோடு எழும்புவார்கள். ఆయన గట్టిగా చెప్పినప్పుడు మరణించిన అందరూ పైకి లేస్తారు. He showed the example Jesus by one incident. ஒரே ஒரு சம்பவத்தின் மூலமாக ஒரு உதாரணமாக அவர் காண்பித்து விட்டார். ఒకే ఒక సంభవంలో దాన్ని రూపించాడు. So if we could raise one person, it's easy to raise hundreds of people. ஒரு ஆளை அவரால் உயிரோடு எழுப்ப முடியுமானால் நூற்றுக்கணக்கான ஆட்களை அவரால் நிச்சயமாக உயிரோடு எழுப்ப முடியும். ఒక మనిషిని ఆయన లేపగలిగితే అనేక మందిని ఆయన లేపగలరు. And if Jesus said, Lazarus come forth. இயேசு கிறிஸ்து லாசருவே எழும்பி வா என்று சொன்னார். యేసు చెప్పాడు లాజరు బయటికి రా. He didn't say dead people rise, then all the people are risen. மரித்தவர்கள் எல்லாரும் எழும்பி வாருங்கள் என்று சொல்லவில்லை. அப்படி சொல்லியிருந்தால் எல்லாரும் வந்திருப்பார்கள். మరణించినంత లేకండి అంటే అందరూ లేచిపోయింది కానీ ఆయన అలా చెప్పలేదు. So through that, அதன் மூலமாக దాని మూలంగా he has to give the mighty angel. அந்த பலமுள்ள தூதனுக்கு அவர் என்ன கொடுக்கிறார் என்றால், బలమైన దూతకి ఏమి ఇస్తున్నారంటే He makes him overcome death. அவர் மரணத்தை மேற்கொள்ளும்படியாகவும் செய்கிறார். మరణం జయించడానికి కూడా ఆయన ఇస్తా ఉన్నాడు. And he makes the dead people rise up. அவர் மூலமாக அந்த மரித்த பரிசுத்தவான்களை உயிரோடவும் எழுப்புகிறார். మరణించిన పరిశుద్ధులు ఏంటి ఉంటారు లేగడానికి కూడా ఆయనకు శక్తి ఉంది. Then what about the bride? அப்படி என்றால் மனைவாட்டியை குறித்த காரியம் என்ன? అయితే పెండు కుమార్తె గురించి ఏంటి? When they see the Son of God able to raise people, இந்த தேவகுமாரன் அந்த மரித்த பரிசுத்தவான்களை உயிரோடு எழுப்புகிறார் என்பதை அவர்கள் காணும் பொழுது, దేవకుమారుడు మరణించిన వాడిని లేపడానికి గల శక్తి ఉన్నట్టు వాళ్ళు చూసినప్పుడు, when they see that this also came by faith, இதுவும் விசுவாசத்தினால் வந்தது என்பதை அவர்கள் அறியும் பொழுது, ఇది కూడా విశ్వాసం వలన వచ్చిందని తెలుసుకున్నప్పుడు, what faith comes to the bride? மணவாட்டிக்கு எவ்விதமான ஒரு விசுவாసం வருகிறது. పెండుకు మధ్య ఎటువంటి విశ్వాసం వస్తా ఉంది? In the name of the Son of God, they come to life. Hallelujah! Glory to God! Glory to God! They get that faith. அவர்கள் அந்த விசுவாசத்தை அடைகிறார்கள். వాళ్ళకి విశ్వాసం వచ్చి ఉన్నది. The dead people rise up. மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள். మరణించిన వాళ్ళు లేచారు. The bride doesn't die. ஆனால் மணவாட்டி மரிப்பதில்லை. పెండుకు మధ్య చనిపోలేదు. இவருக்கு முடியும்னா எங்களுக்கு எங்க முடியாது? இவருக்கு முடியும் என்றால் எங்களுக்கு ஏன் முடியாது என்கிறார்கள். వాళ్ళకి ఆయనకి అవుతే మనకెందుకు అవదనుకుంటారు. They come to life in the new name. புதிய நாமத்திலே அவர்கள் அங்கே வருகிறார்கள். So what happened? அவை நடக்கிறது என்ன? జరుగుతుంది ఏంటంటే, Then seven thunders uttered their voices. அப்பொழுது 7 இடி முழக்கங்களும் அங்கே தங்கள் சத்தங்களை முழங்கின. 7 శబ్దములు ఇక్కడ ఇలా పలికినప్పుడు ఇలాగ చూస్తా ఉంది. What is it? Now the thunders, he cried with a loud voice and all the dead people come to life. அவர் அங்கே உரத்த சத்தமிடும் பொழுது மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் உயிரோடு எழும்புகிறார்கள். ఆయన గట్టిగా పలికినప్పుడు అక్కడ మరణించినంత లేస్తా ఉన్నారు. What is the seven thunders? 7 இடி முழக்கங்கள் என்றால் என்ன? ఆ 7 ఉరుములు అంటే ఏంటి? Seven spirits of God. தேவனுடைய 7 ஆவியானவர் దేవుని యొక్క 7 ఆత్మలు all through the ages எல்லா யுகத்திலும் అన్ని కాలంలోనూ brought them to the life. அவர்களை ஜீவனுக்குள்ளே கொண்டு வந்தது. వాళ్ళని ఒక జీవనకుள்ள కొండదు. Brought in, they were all saved. వాళ్ళని జీవంలోకి తీసుకొచ్చినటువంటిది. And all the ages எல்லா யுகத்திலும் అన్ని కాలంలోనూ stood true for Jesus. இயேசுவுக்காக யாரெல்லாம் உண்மையாக நின்றார்களோ, ఎవరెవరైతే యేసు గురించి నిలబడి ఉన్నారో, And they died. அப்படி மரித்தார்களோ, చనిపోయినప్పుడు They come to life. அவர்கள் ஜீவனடைகிறார்கள். మళ్ళీ వాళ్ళకి జీవం వచ్చింది. So to show the whole dead people rising up, he said seven thunders. ஆகவே அந்த எல்லா மக்களும் மொத்தமாக உயிரோடு எழும்பி வருகிறார்களே, அதுதான் அந்த 7 இடி முழக்கங்கள். వాళ్ళందరూ కలిసి లేచినప్పుడు అదే 7 యొక్క ఉరుములు. And the seven thunders அந்த 7 இடி முழக்கங்கள் అది 7 ఉరుములు uttered their voices. அவை தங்கள் சத்தங்களை முழங்கின. వాటి శబ్దాన్ని పలికెను. And தமிழ்ல முழங்கினு போட்டுருக்கோம். அது என்ன முழக்கம்? அது என்ன முழக்கம்? అదేంటి ఉరుములు? People are dead. மரித்த மக்கள், చనిపోయిన వారు, They were raised to life. அவர்கள் அங்கே உயிரடைகிறார்கள். వాళ్ళకి జీవం వస్తా ఉంది. Not by their own power. தங்களுடைய சொந்த வல்லமையினால் அவர்கள் எழும்பவில்லை. వాళ్ళ యొక్క సొంత శక్తి గురించి He said, கடைசி காலத்து நான் அவர்களை எழுப்புவேன். கடைசி காலத்தில் அவர்களை எழுப்புவேன் என்று அவர்
அவர் சொன்னார். చివరి రోజులో ఆయన So he started telling ஆகவே அவர் அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார். ఆయనకు చెప్పడం ప్రారంభించారు. all the dead people. எல்லா மரித்த பரிசுத்தவான்கள். ఎంత చనిపోయిన వారు. நாம ரொம்ப விசுவாசி ஜெபம் பண்ண ரொம்ப டயர்டா போயிடுறோம். நாம ஜெபம் பண்ண விசுவாசிகள் நாம் ரொம்ப களைப்படைந்து விடுகிறோம். మనం ప్రార్థించి విశ్వాసం అందరం మనం అలసిపోతా ఉన్నాం. When they come to life, ஆனால் அவர்கள் உயிரடைந்த பொழுது, వాళ్ళకి జీవం వచ్చినప్పుడు, when Lazarus comes to life, லாசரு உயிரோடு எழும்பின போது, లాజరు బయటికి లేచినప్పుడు what will the people do? ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? మనుషులు ఏం చెప్తున్నారు? லாசரையும் கொல்ல பார்த்தாங்க. லாசருவையும் கூட கொல்ல பார்த்தார்கள். లాజరుని కూడా చంపడానికి But he ప్రయత్నించారు. was very happy. ஆனால் அவன் மிகவும் மகிழ்ச்சியுடையவனாய் இருந்தான். ఆయన మా సంతోషంగా ఉన్నాడు. But when the people dead for thousands of years, ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மரித்திருக்கிற இந்த மக்கள், అనేక సంవత్సరాల నుంచి వాళ్ళు చచ్చిపోతా ఉన్నప్పుడు, when they come to life, அவர்கள் உயிரடையும் பொழுது వాళ్ళకి జీవం వచ్చినప్పుడు లేచినప్పుడు they are shouting. அவர்கள் உரத்த சத்தமாய் ஆர்ப்பரிக்கிறார்கள். వాళ్ళు శబ్దం చేస్తా ఉన్నారు గట్టిగా. That's the one God told not to write. அவர் அதைத்தான் கர்த்தர் எழுத வேண்டாம் என்று முத்திரிக்க சொன்னார். ఆయన అదే చెప్పాడు, దాని గురించి దాన్ని ముద్ర వేయొద్దని. Why did he tell that? ஏன் விதமாக அவர் சொன்னார்? ఏ విధంగా చెప్పారు? I'll tell you one or two incidents. நான் ஒன்று ரெண்டு சம்பவங்களை சொல்லுகிறேன். నేను ఒకటి రెండు సంగతులు చెప్తాను. Jesus was a carpenter's son. இயேசு கிறிஸ்து ஒரு தச்சனுடைய குமாரனாய் இருந்தார். యేసు ప్రభు వడ్రంగి ఒక కొడుకు. When people called him son of God, ஜனங்கள் அவரை தேவகுமாரன் என்று அழைத்த பொழுது, మనుషులు వాళ్ళని దేవునికి కుమారుడు అని పిలుస్తుంటే தேவதூஷணம் சொன்னான். தேவதூஷணம் சொன்னார் என்று சொல்கிறார்கள். దేవదూషణ చేస్తాడని చెప్తాను. They can't bear it. அதை அவர்களால் சகிக்க முடியவில்லை. అది ఆయన భరించలేకుండా When Paul పౌలు ఆయన saw the angel rising up, அந்த தூதன் அங்கே மேலே எடுக்கப்படுவதை பார்க்கும் பொழுது, దూతని పైకి తీసుకెళ్ళినప్పుడు చూస్తుంటే வாக்கு கடங்காத வார்த்தைகளை கேட்டேன். வாக்கு கடங்காத வார்த்தைகளை கேட்பதாக சொல்கிறார். నేను నోరు చెప్పాలంటే కార్యం ఆయన విన్నాడంట. Heard words unlawful. சொல்லக்கூடாத வார்த்தைகள், చెప్పకూడనటువంటి వార్తలు ఆయన విన్నాడు. கெட்ட வார்த்தையா? கெட்ட வார்த்தையா? చెడ్డ మాటలు. சொல்லக்கூடாத வார்த்தை சொல்லிட்டானே. சொல்லக்கூடாத வார்த்தைன்னு சொல்லிட்டானே. It's not கெட்ட வார்த்தை. அது கெட்ட வார்த்தை அல்ல. చెడ్డ మాటలు కాదు. People can't bear it. ஜனங்களால் அதை சகித்துக் கொள்ள முடியாது. మనుషుల వల్ల అది సహించకుండా When Jesus యేసు ప్రభు was going on the road, அவர் ரோட்டின் வழியாக போய் கொண்டிருந்த பொழுது, రోడ్లో వెళ్తా ఉంటుంటే, then they said, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே என்று அவரை அழைத்த பொழுது, దావీదు కుమారుడు అని పిలుస్తా ఉన్నారు. the scribes and Pharisees, வேதபாரகரும் பரிசேயரும், పరిసయ్యులు వేదాంతులు, they couldn't bear it. அதை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. అది వాళ్ళకి భరించలేకుండా పోయింది. நிறுத்துங்கள், stop it. அதை நிறுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். అది ఆపండి అన్నారు. Why? ஏன்? Because they will give him in glory which they cannot bear. அவர்களால் சகித்துக் கொள்ள கூடாத ஒரு மகிமை அவர்கள் கொடுக்கிறார்கள். వాళ్ళు సహించలేకుండా ఒక మహిమ వాళ్ళకి ఇచ్చా ఉన్నారు. So when the dead people rise up, அவை மரித்தவர்கள் உயிரோடு எழும்பும் பொழுது, మరణించిన వాళ్ళు మళ్ళీ లేచినప్పుడు they'll get very angry. அவர்கள் மிகவும் கோபமடைகிறார்கள். వాళ్ళకి ఎక్కువ కోపం వచ్చింది. Who? Other people will get angry. யார்? மற்ற ஜனங்கள் கோபம் கொள்கிறார்கள். మిగతా వాళ్ళకి బాగా కోపం వచ్చింది. So when John heard it, ஆகவே யோவான் அதை கேட்ட பொழுது యోహాను విన్నప్పుడు he couldn't bear it. அவனாலும் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. ఆయన భరించలేకుండా ఉండింది. He was about to write it. அவன் எழுத ஆரம்பிக்கிறான். ఆయన రాస్తా ఉంటాడు. Don't write it. எழுத வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. రాయవద్దు అని. Why? ஏன்? ఎందుకు? உயிரோடு எழும்பணும்னு சத்தம் போட்டுக்கிடுவான் அந்த நேரத்துல. அந்த நேரத்துல உயிரோடு எழும்புறவன் சத்தம் போட்டு விடுவான். ఆయన లేచినప్పుడు మరణించిన లేచినప్పుడు వాళ్ళు శబ్దం சத்தம் போடும்போது கண்டுக்கிடுறாங்க. சத்தம் போடும்போது கண்டுகிறான். వాళ్ళు అరిచినప్పుడు మనం So తెలుసుకోవచ్చు. what was his shout? ஆகவே அவன் என்ன ஆர்ப்பரிக்கிறான்? వాళ్ళు ఏమని అరిచారు? If you read Acts of the Apostles, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் பார்த்தால், అపోస్తల కార్యములు 17th chapter, 17వ அதிகாரம் 17వ అధ్యాయం 31 verse. 31వ వచనం. 31వ వచనం. He had appointed a day in which he will judge the world in righteousness by that man whom he had ordained. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். என்ன அப்படி நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கானா? இயேசு தவிர. என்ன அப்படி நியாயம் தீர்க்க இயேசுவை தவிர இன்னொருவன் இருக்கிறானா? న్యాయం తీర్చడానికి కేసు లేకుండా ఇంకెవరో ఆయన వచ్చాడా అని. So when after raise the people from the dead, ஆகவே மரித்தோரிலிருந்து ஜனங்களை உயிரோடு எழுப்பின பிறகு మరణించిన వాళ్ళని లేపిన తర్వాత what did the people say? ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள்? మనుషులు ఏం చెప్పారు? Thou art worthy. நீர் தகுதியுள்ளவர். தகுதியுடையவர். దానికి మీరు సరిపోయినట్టు ఆయన. Then only they know தகுதி. அதுக்கு முன்னால தகுதி கிடையாது. அதன் பிறகுதான் அவர் தகுதி உள்ளவர் என்று சொல்கிறார்கள். అప్పుడే వాళ్ళు అన్నారు మీరు సరిపోయినట్టు. So what does the angel say? What does the people say? ஆகவே ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள்? మనుషులు ఏం చెప్తా ఉన్నారు? நீ தகுதி உள்ளவர். தகுதி உள்ளவர். நீ தகுதி உள்ளவர். அது வரைக்கும் தகுதி கிடையாது. Till then he was not fit. அதுவரைக்கும் அவர் விசுவாசம் இல்லை. Then they started. That was the thing just asked not to write. அதைத்தான் அங்கே எழுத வேண்டாம் என்று முத்திரிக்கும்படியாக சொல்லப்பட்டது. ఆ సంగతి దాన్ని రాయొద్దని ముద్ర చేయమని చెప్పినాడు. Don't write it. That people will come to when they rise from the dead, they will shout. அதை எழுத வேண்டாம். அவர்கள் உயிரோடு எழும்பின பிறகு அதை
மக்கள் அங்கே ஆரவாரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. Then what happens here? பிறகு என்ன நடக்கிறது? Then the angel lifts his hand. அப்ப பிறகு தூதன் தன்னுடைய கரத்தை உயர்த்துகிறான். అక్కడ దూత చెయ్యి ఎత్తా ఉన్నది. His work is finished. அவனுடைய வேலை முடிவடைந்து விட்டது. ఆయన పని అయిపోయింది. இனி காலம் செல்லாது. இனி காலம் செல்லாது. After that what business? அதன் பிறகு என்ன வேலை இருக்கிறது? అక్కడ ఏం పని ఉంది? ఇక్కడ Work is finished. வேலை முடிந்து விட்டது. పని అంతా Every అయిపోయింది. dead man raised up. எல்லா மரித்தவனும் உயிரோடு எழும்பி விட்டான். మరణించినంతా They లేచిపోయారు. are with vengeance power. அங்கே பெரிய வல்லமை இருக்கிறது. అక్కడ మహాశక్తి ఉన్నది. So now the next thing only glory is coming of the Lord in the Mount Olive. இனி அடுத்தது அவர் ஒலிவ மலையிலே அங்கே அவர் வல்லமையோடு வருகிறார். ఒలివ కొండల్లో అక్కడ మహిమతోటి వస్తా ఉన్నాడు ఆయన. So without faith you can't please God. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது முடியாது. విశ్వాసం లేకుండా దేవుని ప్రియపరచలేం మనం. What is faith? விசுவாசம் என்றால் என்ன? విశ్వాసం అంటే ఏంటి? Now we are going to the Garden of Eden. நாம் ஏதேன் தோட்டத்துக்கு போவோமானால் మనం ఏదైనా తోటలోకి వెళ్తే God separated Eve. தேவன் ஏவாளை இங்கே பிரித்தெடுக்கிறார். దేవుడు ఆదాం నుంచి అవ్వని వేరు చేస్తా ఉన్నాడు. அவளுக்கு இஷ்டமா இருக்கு இவன் உள்ள கிடக்கிற போல தனியா போயிட்டாரு. உள்ள கிடக்கிறத விட தனியா போறதுக்கு அவளுக்கு இஷ்டமா இருக்குது. ఆవిడకి అది ఇష్టంగా ఉంది ఎందుకంటే లోపల కంటే బయట God put her out. அவளை தேவன் வெளியே எடுத்து போடுகிறார். దేవుడు ఆయన బయట తీసుకొచ్చాడు ఆవిడ. Then the test comes. அதன் பிறகு அங்கே சோதனை கொடுக்கப்படுகிறது. అక్కడ పరీక్ష వచ్చింది. She fails. அதிலே தோற்று விடுகிறார். దాంట్లో జయించలేదు. And the tree of life is shut. அங்கே ஜீவ விருட்சத்துக்கு போகிற பாதை அடைக்கப்படுகிறது. ఆ జీవవృక్షం రెండు మార్గం దాన్ని So the bride is also tested. அவை மணவாட்டிக்கும் ஒரு சோதனை கொடுக்கப்படுகிறது. పెండుకు మాత్రం కూడా శోధన వస్తా ఉంది. The serpent, the dragon comes. இங்கே வலு சர்ப்பம் வருகிறது. అక్కడ సర్పం వస్తుంది. To the woman. ஸ்திரீண்டத்தில் வருகிறது. స్త్రీ దగ్గరికి. And you are tested on the word. அங்கே வார்த்தையினால் நீ பரிசோதிக்கப்படுகிறாய். వార్త వలన వాడు పరిశోధించబడతాడు. Every woman will be tested. ஒவ்வொரு ஸ்திரீயும் அங்கே பரிசோதிக்கப்படுகிறாய். ఒక్కొక్క స్త్రీకి పరీక్ష So వస్తుంది. just like Jesus overcame. இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயம் கொண்டாரோ యేసుక్రీస్తు ఏ విధంగా జయించారో You have to overcome by your own effort, not by anybody's help. நீங்களும் உங்கள் சொந்த உதவியினாலே வேறு யாருடைய முயற்சியும் இல்லாமல் நீங்கள் அதை மேற்கொண்டாக வேண்டும். మీ యొక్క సొంత శక్తినాలే దానికి జయించాలి కానీ వేరే యార శక్తిని కూడా మీరు ఉపయోగించకూడదు. Some people will not overcome. சிலர் அதிலே மேற்கொள்ள முடியாது. కొంతమంది వాళ్ళు జయించలేరు. They lose the glory. Be careful. அவர்கள் அந்த மகிமையை இழந்து போவார்கள். எச்சரிக்கையாக இருங்கள். Some people lose the glory. சில மக்கள் அந்த மகிமையை இழந்து போவார்கள். కొంతమంది మహిమను పోగొట్టుకుంటారు. But the overcomers, ஆனால் ஜெயம் கொள்ளுகிறவர்களோ దాంట్లో జయం పొందిన వారు you know what they say? அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? వాళ్ళు ఏం చెప్తారు తెలుసా? They don't not by force. அவர்கள் அங்கே கண்டிப்பினாலே அவர்கள் அங்கே செய்யறதில்லை. బలవంతం గురించి దాన్ని చేయలేదు కానీ எங்களுக்கு சுவாதீனம் போதும், எங்களுக்கு சுயாதீனம் போதும், మనకు స్వతంత్రం చాలు, எங்களுக்கு நீங்க சுவாதீனம் கொடுத்தது போதும், நாங்க உள்ளே வந்துடுறோம், நாங்கள் உள்ளே வந்து விடுகிறோம், இவ்வளவு காலம் சுயாதீனம் கொடுத்தது போதும் என்று அவர்கள் வருகிறார்கள். మా స్వతంత్రం చాలు మేము లోపలికి వచ్చేస్తా ఉంటారు. எங்களுக்கு enough of the male man child. இங்கே இந்த ஆண் பிள்ளை மாத்திரம் எங்களுக்கு போதும் என்று சொல்கிறார்கள். బిడ్డ పుట్టడం గురించి చాలు అంటా ఉంటారు. And we are all inside the man child. நாங்கள் அந்த ஆண் பிள்ளைக்கு உள்ளே நாங்கள் இருக்க விரும்புகிறோம் என்று வருகிறார்கள். మేము ఆ బిడ్డ లోపలే ఉంటాను మేము అంటుంటాం. God doesn't force. தேவன் அங்கே அவர்களை கட்டாயப்படுத்திய விதமாக உள்ளே இருக்க செய்கிறதில்லை. దేవుడు వాళ్ళని బలవంతం చేసి వాళ్ళని When they saw the test, அந்த சோதனையை அவர்கள் பார்த்த பொழுது వాళ్ళ శోధన చూసినప్పుడు இனிமேல் எங்களுக்கு வேண்டாம் அந்த சோதனை, உள்ளே நாங்கள் இருந்துடும், இனிமேல் எங்களுக்கு இந்த சோதனையை வேண்டாம், நாங்கள் உள்ளே இருந்து விடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். మా శోధన వద్దు మేము లోపలే ఉంటా ఉంటారు. So they never talked anything, only man child. அவர்கள் வேறு எதையுமே பேசுவதில்லை, அந்த ஆண் பிள்ளையை குறித்து மாத்திரம் தான் சொல்கிறார்கள். మేము దేని గురించి చెప్పగానే పుట్టిన బిడ్డ గురించి చెప్తా ఉంటాం. But the woman has no leadership. ஆனால் ஸ்திரீக்கு அங்கே தலைமை ஸ்தானம் என்று எதுவும் கிடையாது. స్త్రీకి మాత్రం ఏ అధికారం లేదు అక్కడ. Everybody is a leader. ஒவ்வொருவரும் தலைவர் தான். అందరూ అక్కడ అధికారులే. நாங்க எல்லாரும் பெரிய ஆட்கள் தான். எல்லாரும் பெரிய ஆட்கள் தான். అంతా పెద్ద మనుషులు. நாங்க ஒருத்தருக்கு அடிமைப்பட மாட்டோம். நாங்கள் ஒருவருக்கும் அடிமைப்பட மாட்டோம். మేము ఎవరికి పని చేయం. But the man child, ஆனால் அந்த ஆண் பிள்ளையோ మనిషి బిడ్డ పుట్టిన బిడ్డ overcomers, அந்த ஜெயம் கொள்கிறவர்கள் మళ్ళీ మీరు జయిస్తా ఉన్నారు. what happens? நடக்கிறது என்ன? ఏం జరుగుతుందంటే They overcome, அவர்கள் ஜெயம் கொள்கிறார்கள், వారు జయిస్తారు. they become one with the bride. அவர்கள் மணவாளனோடு ஒருமிக்க ஐக்கியப்பட்டு ஒன்றாகிறார்கள். వాళ్ళు పెండుకు మాట్లాడి వేగం అవుతా ఉన్నారు. They become one. அவர்கள் ஒன்றாகிறார்கள். వాళ్ళు ఒకటవుతున్నారు. They can eat the tree of life. அவர்கள் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறார்கள். వాళ్ళ జీవవృక్షం తింటా ఉన్నారు. Then all the killing stop. அதன் பிறகு எல்லா கொலை செய்யப்படுகிறதும் நிறுத்தப்படுகிறது. చంపడం అంతా అక్కడ ఆగిపోతా ఉంది. Not because, you know, after that, அதன் பிறகு ఆ తర్వాత all the creatures are, everybody is loved by God. எல்லா தேவனுடைய சிருஷ்டிப்பும் தேவனால் சிநேகிக்கப்படுகிறது. దేవుని యొక్క సృష్టి అంతా దేవుని వలన ప్రేమించబడుతుంది. In millennium there is no killing. 1000 வருஷ அரசாட்சியிலே அங்கே கொல்லப்படுவதே இல்லை. 1000 సంవత్సరాల పరిపాలనలో దానికి
బలి అంటూ లేదు. கொலை செய்யாதேன்னா கொலை செய்யாதே என்று சொன்னால் చంపవద్దంటే நாம எடுத்துக்கிட்டோம் மனுஷன் கொலை செய்யக்கூடாது. மனுஷனை கொலை செய்யக்கூடாதுங்கிறதா நாம எடுத்துக்கொண்டோம். మనుషుల్ని చంపకూడదని మనం అనుకున్నాం. பட் இஸ் ஓன்லி செட் டோன்ட் கில். ஆனால் கொலை செய்யாதே என்றுதான் சாதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. చంపద్దని ఒకటి చెప్పబడి ఉన్నది. So anybody can eat anything. அவ யாரும் தாங்கள் விருப்பப்படி எதையும் சாப்பிட்டு கொள்ளலாம். ఎవరి ఇష్టం వచ్చినట్టు వాళ్ళు తినొచ్చు. பவுல் பார்த்தான், பவுல் பார்த்தார், పౌలు చూశాడు. இந்த குழப்பத்துல இந்த குழப்பம் எல்லாத்தையும் ஜோமனி சாப்பிட்டான். எல்லாத்தையும் ஜோமனி சாப்பிட்டான்னு சொல்லிட்டார். ఇవన్నీ ప్రార్థన చేసి తినాలి. ஏன் ஜோமனி சாப்பிட சொன்னாரு? ஏன் ஜோமனி சாப்பிட சொன்னாரு? ఎందుకు ప్రార్థన చేసి తినమన్నారు? ஜோமன்னா உனக்கு தெரியும் எது வேண்டாம் வேண்டாம். ஜோமன்னா உனக்கு தெரியும் எதுக்கு சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது. ప్రార్థిస్తే తెలుసు ఏది తినాలి ఏది తినకూడదని. Why? ஏன்? ఎందుకు? One day a man was smoking. ஒரு நாள் ஒருவன் புகை பிடித்துக் கொண்டு வந்தான். రోజు ఒక అతను పొగ తాగుతా ఉన్నాడు. Is smoking a sin? புகை பிடிப்பது பாவமா? పొగ తాగడం పాపమా అని I అన్నాడు. said no. அவனிடத்தில் கேட்டபொழுது நான் இல்லை என்று சொன்னேன். నేను అన్నాను కాదని. But you pray and smoke. ஆனால் நீ ஜெபித்து அதன் பிறகு நீ புகை பிடியப்பா என்று சொன்னேன். నీ ప్రార్థించే తర్వాత పొగ తాగా నేను అన్నాను. So you said ஆண்டவரே, அவன் சொன்னான், ஆண்டவரே దేవుడా இந்த சுருட்டை ஆசீர்வதியும். இந்த சுருட்டை நீர் ஆசீர்வதியும். పొగని ఆశీర్వదించు. லாரி சொன்ன பிரகாரமாக లారీ சொன்ன பிரகாரமாக లారీ చెప్పినట్టు நான் ஜெபித்துக் கொண்டு சாப்பிடுவேன். நான் ஜெபித்துக் கொண்டு புகை பிடிக்கிறேன். నేను ప్రార్థించి పొగ తాగుతున్నాను. என்னை இதனால் ஆசீர்வதியும். என்னை இதனால் நீர் ஆசீர்வதியும். దీనివల్ల నన్ను ఆశీర్వదించు. குடிச்சோட பொத்து இருக்கிறவங்க தான் அப்படி வாயில வச்ச உடனே பொத்துன்னு கிளை விழுந்தான். అలా తాగి కింద పడిపోయాడంట. ஒரு மணி நேரமா எழும்பல. ஒரு மணி நேரமா எழும்பல. ఒక గంట లెగలేదు. Then he said, அதன் பிறகு சொன்னான், ఆ తర్వాత ఆయన చెప్పాడు ஜோமணி தான் சாப்பிட்டேன், ஜெபமணி தான் குடிக்க ஆரம்பிச்சேன், ప్రార్థించే அதோட பொத்துன்னு வந்துட்டேன். அதோட பொத்துன்னு விழுந்துட்டேன். దాంతో కింద పడిపోయాను. அப்ப குடிக்க கூடாதுன்னு அர்த்தம். அப்ப குடிக்க கூடாதுன்னு அர்த்தம்னு சொன்னான். అలాగంటే తాగకూడదని. He never smoked after that. அதன் பிறகு அவன் புகை பிடிக்கவே இல்லை. ఆ తర్వాత తాగలేదు. So here, அவங்க எங்கே நான் பார்க்கும் பொழுது మరి ఇక్కడ చూసినప్పుడు what does it say? இங்க என்ன சொல்லப்படுகிறது? Revelation 10 again. வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்துக்கு மறுபடியும் வருவோம். ప్రకటన 10వ అధ్యాయం 7th verse. 7வது வசனம். మరి 7. That's good. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவனவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். It doesn't say அவன் எக்காலம் ஊதும்போது. அவன் எக்காலம் ஊதும்போது என்று சொல்லப்படவில்லை. ఊర ఊదినప్పుడు అని చెప్పలేదు. In the days of the voice of the seventh angel. அந்த 7ஆம் தூதனுடைய நாட்களிலே சத்தத்தின் நாட்களிலே என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 7వ దూత పలికి దినంలో అతను ఘోర వచ్చుండగా అని చెప్పి ఉన్నది. Only at the time of his voice. அவனுடைய சத்தத்தின் He நாட்களில் dead and gone. அவன் மரித்து அங்கே போன பிறகு చనిపోయి తర్వాత లేచినప్పుడు The voice means the tapes and the books. அந்த சத்தம் என்றால் அவருடைய பதிவு செய்யப்பட்ட அந்த டேப், அது மாத்திரமல்ல அவருடைய செய்தியில் அடங்கிய புஸ்தகங்கள். శబ్దం అంటే ఏంటంటే టేప్ చేయబడింది నా పుస్తకాల గురించి రాయబడినది. In the when it is sounding, அது சத்தமிடப்படும் பொழுது శబ్దం వచ్చినప్పుడు the mystery of God will be finished. அதற்குள்ளே தேவ ரகசியம் எல்லாம் நிறைவேறி விடுகிறது. దేవుని యొక్క మర్మం అంతా దాన్ని నెరవేరుతా ఉన్నది. What is the mystery of God? தேவ ரகசியம் என்றால் என்ன? దేవుని యొక్క మర్మం అంటే From Genesis to Revelation, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் వரை ఆది కాండం నుంచి ప్రకటన గ్రంథం the వరకు mystery of God is glorification. தேவனுடைய வெளிப்படுத்தல் மகிமையுடையதுதான். దేవుని యొక్క మర్మం ఏంటంటే What is mystery? தேவ ரகசியம் எது? దేవుని యొక్క రహస్యం అంటే ఏంటి? God was seen in the flesh. தேவன் மாம்சமாய் இருந்தார். దేవుడు శరీరమై వచ్చాడు. He was seen by the angels. அவர் தூதர்களால் காணப்பட்டார். దూతలను He was చూడబడినాడు. preached to the Gentiles. அவர் பிரஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட்டார். అన్ని జనులకు ప్రసంగించబడ్డాడు. Taken to glory. மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். మహిమలో పోయి ఉన్నాడు. This is the mystery. இதுதான் அந்த தேவ ரகசியம். అదే దేవుని యొక్క రహస్యం. நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். దేవుని యొక్క రహస్యం நாம் எல்லாரும் மரிப்பதில்லை. நாம் எல்லாரும் மரிப்பதில்லை. అంతా చనిపోవట్లేదు. நாம் எல்லாரும் மறுரூபமாவோம். நாம் எல்லாரும் மறுரூபமாவோம். మనమంతా మహిమ పొందుతాము. But ஆனால் కానీ many people can't believe this. அநேகரால் இதை விசுவாசிக்க முடியவில்லை. అనేక మంది వాళ్ళని విశ్వసింపడలేదు. Why should God come down? தேவன் ஏன் இறங்கி வர வேண்டும்? దేవుడే కింద దిగి వచ్చాడు. To give you the faith to overcome. நீங்கள் ஜெயம் கொள்வதற்கான விசுவாசத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக தான் அவர் இறங்கி வந்தார். జయించడానికి శక్తిని ఆయన విశ్వాసం దయచేయడానికి వచ్చాడు. Other people don't have that faith. மற்றவர்களுக்கு அவிதமான விசுவாசம் கிடையாது. మిగతా వాళ్ళకి విశ్వాసం లేదు. They are singing பரப்போம் பரப்போம். அவள் பரப்போம் பரப்போம் என்று அங்கே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ఎగిరిపోతే ఎగిరిపోతాను పాడుతా ఉన్నారు. I am also going to see who is going to be taken up. யார் யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள் என்பதை நானும் பார்க்கத்தான் போகிறேன். నేను కూడా చూస్తాను ఎవరెవరైతే ఎత్తబడతారని. If you miss it forever. நீங்கள் அதை இழந்து போனால் எக்காலத்திலும் அதை இழந்து போவீர்கள். దాన్ని మీరు తప్పించుకుంటే ఎప్పుడు దాన్ని తప్పించుకుంటూ ఉంటారు. Don't sell the glory for money or fame or women or wealth or anything. பணத்திற்காகவோ பேருக்காகவோ பெண்களுக்காகவோ இந்த பெரிய மகிமையை நீங்கள் இழந்து விட வேண்டாம். Hallelujah! Don't sell the glory. அந்த மகிமையை விற்று போடாதீர்கள். కానీ మీరు అమ్మవద్దు మహిమని. All through the ages. கடந்த எல்லா யுகங்களிலும் అన్ని కాలం యందు This secret has been hidden.
இந்த பரம ரகசியமானது மறைக்கப்பட்டே வந்திருக்கிறது. రహస్యం దాచబడి ఉన్నది. I'm speaking to you plainly. நான் வெளிப்படையாகவே உங்களிடத்தில் பேசுகிறேன். మీకు బయట బట్ట వేరే మేము We will be glorified. நாம் நிச்சயமாக மறுரூபமாக்கப்படுவோம். And the ministry is taking a different shape. இந்த ஊழியமானது இப்பொழுது வித்தியாசமான முறையிலே ஆரம்பித்து செல்கிறது. సేవ అనేక విధములుగా బయలుపరచబడుతూ ఉంటుంది. We are preaching to the souls in prison. நாம் காவலிலே உள்ள ஆவிகளுக்கு இப்பொழுது பிரசங்கிக்கிறோம். కావలి నుంచి ఆత్మకు మనం ప్రసంగించున్నాం. We don't care they will be healed or they will be saved. அவர் ரட்சிக்கப்படுகிறார்களோ அல்லது சுகமடைகிறார்களோ அதை குறித்து நமக்கு கவலை இல்லை. రక్షింపడుతున్నారో లేకపోతే సుఖపడుతున్నారో మనకి దాని గురించి బాధ లేదు కానీ On Sunday in Tuticorin, தூத்துக்குடியிலே తూతుకుడి after the meeting, after preaching ending, கூட்டத்திற்கு பிறகு அங்கே பிரசங்கித்து முடித்தோம். మీటింగ్ తర్వాత మాట్లాడిన తర్వాత అయిన తర్వాత suddenly I had tears coming from my eyes. திடீரென்று என்னை அறியாமலேயே கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் ஓடியது. ఆ తర్వాత కండ్లోంచి నీరు వస్తా ఉంటుంది నాకు కండ్లోంచి. So I came to the place chair. ஆகவே நான் உட்கார்ந்து இந்த ஆசனத்திற்கு வந்து அமர்ந்தேன். ఆ తర్వాత కుర్చీలో వచ్చి కూర్చున్నాను. Then the Lord said, அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், దేవుడు చెప్పాడు, ஒரு சத்தம் எனக்குள்ளே வந்தது. ఒక శబ్దం నా దగ్గర వచ్చింది. நீ இவ்வளவு தூரம் சத்தம் போட்டும் ஒருத்தரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. நீ இவ்வளவு தூரம் சத்தம் போட்டும் யாரும் இங்கே ரட்சிக்கப்பட போவதில்லை. ఇలా శబ్దం చేసిన గురించి ఎవరు రక్షింపడరు కానీ. And then the crying comes. அதன் பிறகுதான் என்னை அறியாமலே இந்த கண்ணீர் வந்தது. ఆ తర్వాత నాకు తెలియకుండానే ఆ కన్నీరు వస్తా ఉంది. It was actually Jesus crying. அது இயேசுதாமே அழுவதுதான். అదే యేసు ఏడ్చినట్లుగా. They won't be saved. அவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். వాళ్ళు ఇంకా రక్షింపబడరు. They are going to hell. அவர்கள் நிச்சயமாக நரகத்தை நோக்கி போகிறார்கள். నిజంగా వారు నరకంగా But వెళ్తారు. this is a judgment for them. ஆனால் இது அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பாக கொடுக்கப்படுகிறது. అదే వాళ్ళకి న్యాయ తీర్పుగా. As we are going in glory, நாம் இவ்விதமாக மகிமைக்கு மேல் மகிமை அடைந்து போகும்பொழுது మనం మహిమ పొందుకుంటే மகிமை அடைந்து, மகிமை மேல் மகிமை அடைந்து మహిమ కంటే మహిమ వెళ్ళిపోతా ఉంటే then the Son of God is fully grown. அதன் பிறகு அங்கே தேவகுமாரன் அங்கே முற்றிலுமாக அவர் பூர்ணப்படுகிறார். ఆ తర్వాత దేవుని యొక్క కుమారుడు పూర్ణపడతా ఉంటాడు. At that time, அந்த வேளையிலே ఆ సమయం నందు the Lord speaks to people to life. ஜனங்களை உயிரோடு எழுப்பி வரும்படியாக கட்டளையிடுகிறார். దేవుడు మరణించిన వాళ్ళని లేచిన వాళ్ళని I am telling లేపించేస్తాడు. this from the Bible. வேதத்திலிருந்து நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். వాక్యం నందు నేను చెప్తా ఉన్నాను. God has ordained one man for that. தேவன் ஒரு மனிதனை தான் அதற்கு நியமித்திருக்கிறார். దేవుడు ఒక మనిషిని దాని గురించి నిశ్చయించాడు. It may be anybody. அது யாராயும் இருக்கலாம். అది ఎవరైనా అయి ఉండొచ్చు. I am not telling myself. அது நான் தான் என்று நானாகவே சொல்லிக் கொள்ளவில்லை. అది నేను చెప్పట్లేదు. He tells me that God has ordained one man for that. ஒரு மனிதனை God அதற்கு நியமித்திருக்கிறதாக கர்த்தர் சொல்கிறார். వారి గురించి ఒక మనిషి నియమింపడని చెప్తా ఉన్నాను. ஒருவேளை நீனா இருக்கலாம். ஒருவேளை நீயாக இருக்கலாம். అది నీయే ఉండొచ్చు. அந்த விசுவாசத்தை கொடுப்பார். அந்த விசுவாசத்தை ஒருவன் கொடுப்பார். ఆ విశ్వాసం మనకి ఇస్తారు. நானா இருந்தா எனக்கு அந்த விசுவாசத்தை கொடுப்பார். நானாக இருந்தால் எனக்கு அந்த விசுவாசத்தை கொடுப்பார். నేనైతే నాకు ఆ విశ్వాసం அதான் எழுதி வச்சிட்டாரு. அதான் எழுதி வச்சிட்டாரு. Lazarus incident, லாசருடைய சம்பவம், the Son of God will be glorified thereby. அதன் மூலமாக தேவகுமாரனும் மகிமை அடைவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. అది మూలంగా దేవుని కుమారుడు కూడా మహిమ పడతాడని చెప్పింది. So when somebody is glorified, அவன் யாராவது மகிமை அடையும் பொழுது ఎవరైనా మహిమ పొందితే அப்ப நீங்க கண்டுக்கலாம். அப்பொழுது நீங்கள் கண்டுகொள்ளலாம். మీరు అప్పుడు చూడొచ్చు. அதுக்கு முன்னால என்ன சொல்ல முடியும்? அதுக்கு முன்னால் எப்படி சொல்ல முடியும்? Somebody will be glorified. யாராவது ஒருவர் மகிமை அடைவார். So let us march on. ஆகவே நாம் தொடர்ந்து முன்னேறி கொண்டு செல்வோம். But here ஆனால் இங்கே there's another secret coming. இங்கே இன்னும் ஒரு ரகசியம் வெளியே வருகிறது. ఇంకో రహస్యం ఇక్కడ వస్తా ఉంది. Mark 6th chapter. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். మార్కు 6వ అధ్యాయం. Mark 8. 9. மார்க் 9ஆம் அதிகாரம். మార్కు 9. அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். You know, if I say something against the Bible, you can question me. I'm willing to be corrected. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் வேதத்திற்கு விரோதமாக எதையாவது சொன்னால் நீங்கள் என்னிடத்தில் கேள்வி கேட்கலாம். நான் என்னை சரி செய்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். నేను వాక్య విరోధంగా ఏం చెప్తే నన్ను ప్రశ్నించవచ్చు, దాన్ని నేను సరి చేసుకుంటాను. But I don't want anything, I don't care for anything which you cannot prove by the word of God. ஆனால் தேவனுடைய வார்த்தையினால் நிரூபித்து காண்பிக்கப்படாத எதை குறித்தும் நான் கவலைப்படவே இல்லை. దేవుని వాక్యం తోటి నిరూపిస్తే మాత్రం నేను దేనికి కూడా భయపడను. If you are a true bride, நீ உண்மையான ஒரு மணவாட்டியா இருப்பாயானால், మీరు నిజమైన పెళ్లి కుమార్తె అయితే, there will be many kinds of messages, and we are not slaves, you can hear anything you like. அநேக விதமான செய்திகள் இருக்கலாம். நாம் எல்லாரும் அடிமைகள் அல்ல. நீங்கள் எதையும் கேட்கலாம், எதையும் படிக்கலாம். అనేక ప్రసంగాలు ఉంటాయి, దాన్ని మేమంతా వినం చెయ్యం, కానీ దాని గురించి అనేక ప్రశ్నలు కూడా ఉంటాయి. நீ மூஞ்சில சாணியை பூசிக்கலாம், நீ மூஞ்சில நீயே சாணியை பூசிக்கொள்ளலாம், నీ మొహంలో పేడ రాసుకోవచ్చు, குப்பையை தட்டிடலாம், குப்பை வேணாலும் தட்டிடலாம், దానికి బూడిద కూడా రాసుకోవచ్చు, நாமத்தை போட்டுக்கலாம், நாமத்தை போட்டுக்கொள்ளலாம், నామం కూడా రాసుకోవచ్చు, அதுக்கு மண்ணை தேய்ச்சிக்கலாம், அல்ல மண்ணையும் தேய்த்து கொள்ளலாம். మన్ను రాసేయచ్చు. அது ஏன் பொறுப்பு இல்லை. அது என்னுடைய பொறுப்பு அல்ல. అది నా సంగతి. You are free to do anything like. நீங்கள் விரும்பினபடி எதையும் செய்து கொள்ள உங்களுக்கு உரிமை உண்டு. ఇష్టం వచ్చినట్టు ఏది చేసుకోవడానికి కూడా You can put a கோமளம் and go, I want to see God. நீங்கள் ஒரு கோமணத்தை போட்டுக்கொண்டு நான் தேவனை பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லி செல்லலாம். அதுக்கு யார் நினைச்ச முடியும்? யார் தடுக்க முடியுமா? அமெரிக்காலாம் நிர்வாணமா போவாங்க, யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அமெரிக்காவில் நிர்வாணமா போறாங்க, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது.
அவனுக்கு எல்லாம் தலைగా నిరాడంబరంగా వెళ్ళిపోతారు, దానికి ఏం చెప్పరు. If anybody says, யாராவது இப்படி சொன்னால், ఎవరైనా ఇలా చెప్తే போடான அம்மனம் அப்போ எவன்டா கேட்கறது, போடானா அமனமாத்தான் போவேன் எவன்டா சொல்றதுன்னு சொல்லுவாங்க. నేను ఎలాగ వెళ్తాను నాకు ఎవరు చెప్పడం అంటారు. so you are also free. ஆகவே அதே போல நீங்களும் சுயாதீனம் உள்ளவர்கள். మీరు ఆ విధంగా స్వతంత్రంగా ఉన్నారు. As for me, ஆனால் என்னை குறித்தோ నా గురించి అయితే I will be true to God. நான் தேவனுக்கு உண்மையா இருப்பேன். నేను దేవుడికి నిజంగా ఉంటాను. Only thing God must give me clear understanding. ஒரே ஒரு காரியம், தேவன் எனக்கு சரியானபடி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை தர வேண்டும். ఒకే కార్యం ఏంటంటే నాకు దేవుడు నాకు అంత బయలుపరచడానికి ఒక So కార్యం. this incident of transfiguration, ஆகவே இந்த மறுரூபம் அடைகிற இந்த சம்பவம் ఇక్కడ మహిమపరచడానికి ఒక సంగతి many people don't realize why it is said. ஏன் இங்கே இது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள். ఇక్కడ చెప్పబడిందని ఎవరికి తెలియట్లేదు. It says, இங்கே சொல்லுகிறார், ఇక్కడ చెప్తాను, some of you standing here will not taste of death till they see the kingdom of God come with power. இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வல்லமையோடு வருவதை காணுமுன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்கிறேன் என்கிறார். ఇక్కడ నిల్చున్న వాళ్ళు కొందరు దేవుని రాజ్యం బలంతో వచ్చి చూసే వరకు మరణం చూడని నిశ్చయంగా In చెప్తున్నారు. Jesus' time, இயேசுவின் காலத்துல యేసు కాలంలో it did come with power. அது வல்லமையோடு பலத்தோடு வரவில்லை. అక్కడ బలంతో రాలేదు. It was crucified. அவர் அங்கே சிலுவையில் அல்லவா அறையப்பட்டார். అక్కడ ఆయన సిలువలో వేశారు. But the disciples, ஆனால் அவருடைய சீஷர்களோ ఆయన శిష్యులు their faith should be built up. அவருடைய விசுவாசம் அங்கே கட்டப்பட வேண்டும். ఆయనకు విశ్వాసం కట్టబడి ఉన్నది. So what did he do? ஆகவே அவர் என்ன செய்தார்? అక్కడ ఏం చేశారంటే Peter, John, Jacob, பேதுரு, யாக்கோபு, யோவான் மூவரையும் పేతురు, యాకోబు, యోహాను see the kingdom of God coming with power. இங்கே தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வல்லமையோடு வருவதை பாருங்கள் என்று காண்பிக்கிறார். దేవుని రాజ్యం బలంతో వచ్చి చూడమని చెప్పారు. And as he shows, அவ்விதமாக அவர்களுக்கு அதை காண்பிக்கும் பொழுது ఆయన అలా వేదం he sees చూపిస్తుంటే Elijah, அங்கே எலியாவை பார்க்கிறார்கள், he sees Moses, அங்கே மோசேயை பார்க்கிறார்கள், మోషేని చూపించారు. and he sees Jesus அங்கே இயேசுவை பார்க்கிறார்கள். యేసుని చూపించారు. in glory. மகிமையிலே మహిమలో He sees all the three people. அந்த மூன்று பேரையும் அங்கே பார்க்கிறார்கள். ముగ్గురిని కూడా అక్కడ చూస్తా ఉన్నారు. As he was speaking, அவர்கள் அங்கே பேசும் பொழுது అక్కడ ఆయన మాట్లాడుతున్నప్పుడు Peter, பேதுரு పేతురు he was in the one side of the age. அவன் காலத்தில் யுகத்தில் ஒரு அவன் பாகத்தில். யுகத்தின் ஒரு பகுதியிலே இருக்கிறான். ఒక యుగంలో ఒకవైపున ఆయన ఉన్నాడు. Then Jesus in glory, ஆனால் இயேசுவோ மகிமையில் இருக்கிறார். యేసు మహిమలో ఉంటాడు. after 2000 years. 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிறது. 2000 సంవత్సరాల తర్వాత నడిచింది. What did Peter say? பேதுரு என்ன சொன்னான்? పేతురు ఏం చెప్పాడు? இங்க இருக்கிற ரொம்ப நல்லா இருக்கு சார். இங்க இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு சார்ங்கிறான். ఉంటే బాగా చాలా அவனுக்கு நல்லா இருந்தா நமக்கு நல்லா தான் இருக்கும். அவனுக்கு நல்லா இருந்தா நமக்கு நல்லா தான் இருக்கும். ఆయన బాగుంటే మనకి బాగుంది. What did Peter say? பேதுரு என்ன சொன்னான்? ஐயரே, ஐயரே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. చాలా బాగుంది ఇక్కడ. உமக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம் மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டுட்டா போட்டுட்டா ஒவ்வொருத்தர் கூடாரத்தில் நாங்கள் வந்து நுழைஞ்சிக்கலாம். ஒவ்வொருத்தர் கூடாரத்துக்குள்ள நாங்களும் வந்து நுழைஞ்சுக்கலாம்னு சொல்றான். Because he couldn't understand the glory. ஏனென்றால் மகிமையை அவனால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. మహిమను సరిగ్గా అర్థం చేసుకోలేకపోయాడు. But he wanted to be a part of that. ஆனால் அதிலே தானும் ஒரு பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என அவன் விரும்பினான். ఆయన దాంట్లో కూడా ఆయన ఒక భాగాన్ని పంచడానికి But సిద్ధపడ్డాడు. when he saw the glory, ஆனால் அந்த மகிமையை அவன் கண்ட பொழுது మహిమను he చూసినప్పుడు was willing to die. அவன் சாகவும் ஆயத்தமாயிருந்தான். చనిపోవడానికి కూడా సిద్ధంగా Come into that glory. அந்த மகிமைக்குள்ளே வருவதென்றால் ఆ మహిమలో రావడం So what అంటే did he say? அவங்க என்ன சொல்லப்படுகிறது? Three people appeared. ముగ్గురు ఇక్కడ Then he says, அதன் பிறகு சொல்கிறார், then the cloud comes. அங்கே ஒரு மேகம் வருகிறது. ఇక్కడ ఒక మేఘం వచ్చినది. இவர் என்ற நேசகுமாரன். இவர் என்னுடைய நேசகுமாரன். ఈయన నా ప్రియ కుమారుడు. யாரு? யாரு? Not Jesus in crucifixion. அங்கே சிலுவையில் அறையப்பட போகிற இயேசு அல்ல. శిలువలో వేసిన యేసు కాదు కానీ In glory without death. அந்த மகிமையில் மரணம் இல்லாமல் மகிமையில் இருக்கிறாரே அவர். మరణం లేకుండా మహిమ పొందినారు ఆయన. Then he said, hear him. அவருக்கு செவி விடுங்கள் என்று சொல்கிறார். ఆయన మాట వినండి అని చెప్తున్నాడు. So Peter அவன் பேதுரு పేతురు was only obeying Christ Jesus and not Jesus Christ. அவன் கிறிஸ்து இயேசுவுக்கு தான் செவி கொடுக்கிறான் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு அல்ல. ఆయన క్రీస్తు యేసుకి మాత్రం చెవినిస్తున్నారు కానీ Even Peter and Paul, they listened to what Christ Jesus said. பேதுரு, பவுல் போன்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுடைய சத்தத்திற்கு தான் செவி கொடுக்கிறார்கள். పేతురు పౌలు క్రీస్తు యేసుకి మాత్రం శబ్దాన్ని వింటున్నారు. But all the Christians ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களும் today, இன்றைக்கு they listen to only the Jesus Christ. அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் செவி கொடுக்கிறார்கள். యేసు క్రీస్తుకే మాట వింటున్నారు. Why? ஏன்? He ఎందువల్ల? came as a sacrifice அவர் ஒரு பலியாகத்தான் வந்தார். బలి అర్పించడానికి ఆయన to వచ్చినాడు. take into glory. நம்மை மகிமைக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு பலி. మళ్ళీ మహిమలో తీసుకెళ్ళడానికి ఒక బలి. But instruction comes from Christ Jesus. ஆனால் கிறிஸ்து இயேசுவிடத்திலிருந்து தான் எல்லா கட்டளைகளும் பிறப்பிக்கப்பட்டு வருகிறது. కట్టడలన్నీ యేసు క్రీస్తు దగ్గర నుంచి మాత్రమే వస్తాయి. Even for in Isaiah and all, ஏசாயா போன்ற தீர்க்கதரிசிகளுக்கும் கூட యెషయా దీర్ఘదర్శనం గురించి కూడా they received the commandment by vision. அங்கே தரிசனத்தின் மூலமாகத்தான் அவர்கள் அங்கே தேவனுடைய வார்த்தையை பெறுகிறார்கள். దర్శనం మూలంగా ఆయనకి ఒక కట్టడ వస్తా ఉంది. Then what happens? பிறகு நடக்கிறது என்ன? ఇప్పుడు ఏం జరుగుతుందంటే 9th verse. 9வது வசனம். 9వ వచనం. அவள் மலையிலிருந்து இறங்குகிற போது அவர் அவளை நோக்கி, மனுஷகுமார் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார்.
He told them not to tell it till the Son of Man is raised from the dead. மனுஷகுமாரன் மருத்துவம் எழும்பு வரை இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். మనిషి కుమారుడు మృతులలో లేచి వరకు ఏం చెప్పొద్దని అంటున్నాడు ఆయన. Jesus coming for the first coming. இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையிலே வருகிறார். యేసుక్రీస్తు మొదట లేచి వస్తున్నాడు. The glorious coming is after at the end at the Mount Olives. ஒலிவமலையில் தான் அங்கே மகிமையோடு வருகிறார். ఒలీవ కొండలో రెండోసారి అక్కడ వస్తున్నాడు. இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு coming. இந்த இரண்டுக்கும் மத்தியிலே இன்னொரு வருகை இருக்கிறது. ఈ రెండు మధ్యలో ఒక రాడ ఉంది. So Jesus said, அவர் இயேசு சொன்னார், don't tell this glory. இந்த மகிமை யாருக்கும் சொல்ல வேண்டாம். ఈ మహిమ யாருக்கு చెప్పవద్దు. Till the people rise from the dead. மரித்தவர்கள் உயிரோடு எழும்பும் வரை இதை சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். మరణించే వాళ్ళు లేచే వరకు ఇది ఎవరికి చెప్పొద్దని. So people thought it was crucifixion. ஆகவே ஜனங்கள் எண்ணினார்கள் இது சிலுவையில் அறையப்படுகிற காரியம் தான் என்று எண்ணினார்கள். మనుషులు అనుకున్నారు ఇదేమో సిలువ వేయబడ్డాని అనుకున్నారు. But this sealing must break only by the mighty angel. ஆனால் இந்த முத்திரையானது அந்த பலமுள்ள தூதனால் தான் உடைக்கப்பட வேண்டும். ఈ యొక్క ముద్ర అనేది బలమైన దూత వచ్చినప్పుడే లేపబడాలి. So when that mighty angel breaks the seal, ஆகவே அந்த பலமுள்ள தூதன் அந்த முத்திரையை உடைக்கும் பொழுது బలముల దూత ఈ ముద్రను విప్పినప్పుడు then only the Son of Man is glorified. அதன் பிறகுதான் மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார். ఆ తర్వాత మనిషి కుమారుడు మహిమ పడతా ఉన్నాడు. அது வரைக்கும் சொல்லாத. அது வரைக்கும் சொல்ல வேண்டாம். అప్పటి వరకు చెప్పవద్దు. நம்ம காலம் வரைக்கும் சொல்லாத. நம்ம காலம் வரைக்கும் சொல்லாத. நம்ம టైం వరకు చెప్పవద్దు. If this could be opened earlier, then the seals is broken. இதை வெளிப்படுத்தி இருந்தால் அந்த முத்திரையை ஏற்கனவே திறந்து விட்டது என்று பொருள். అది ఎప్పుడో చెప్పేసి ఉంటే ఎప్పుడో ఇప్పబడి ఉన్నదని మనం అనుకోవచ్చు. So they kept the saying. ஆகவே அவர்கள் அதை சொல்லாமல் அப்படியே விட்டு விடுகிறார்கள். అందువల్ల చెప్పకుండా అలా వదిలిపెట్టి. Now they got a doubt. இப்பொழுது அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. వాళ్ళకు సందేహం వచ్చింది. எலியா முந்தி வரணும்னு எழுதியிருக்கார். எலியா முந்தி வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. எலியா మొదట వస్తాడని చెప్పింది. அவன் வர வேண்டிய வாஸ்தவம் தான். அவன் வர வேண்டியது சரிதான், வாஸ்தவம் தான். వచ్చి ఆయన வந்தான். ஆனால் வந்தான். వచ్చాడు. எழுதியிருக்கபடி செய்தார்கள். எழுதியிருக்கபடி அவருக்கு செய்தார்கள். రాయబడినట్టు చేశాడు. Why? ஏன்? He is talking about the glorious day. அந்த மகிமையான அந்த நாளை குறித்து பேசுகிறார். మహిమ యొక్క రోజు గురించి మాట్లాడుతున్నాడు. And Jesus says, இயேசு சொன்னார், యేసు చెప్పాడు, அதுக்கு முன்னால எலியா வரணும். எதுக்கு முன்னால? அதற்கு முன்னால எலியா வரணும். எதுக்கு முன்னால? ஒலிவ மலைக்கு முன்னால. ஒலிவ மலைக்கு முன்னால. ఒలీవ కొండలకు మున్నాల ముందుగా ఆయన రావాల్సినదే. Then he said, அதன் பிறகு சொன்னார், ఆయన ఏం చెప్పాడంటే வர வேண்டிய வாஸ்தவம் தான். அவன் வர வேண்டும், அது சரிதான். ఆయన రావడం నిశ్చయమే. வந்தான். వచ్చాడు. செய்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது செய்தார்கள். அது crucifixion டைம்ல இல்ல. அது சிலுவையில் அடையக்கூடிய அந்த வேளையில் அல்ல. Telling about the third coming. மூன்றாவது வரியை குறித்து சொல்லுகிற அந்த வேளையில். మూడో రాకుడు చెప్పబడుతున్నప్పుడు They are seeing the third coming. அவர்கள் மூன்றாவது வரியை காண்கிறார்கள். మూడో రాకు చూస్తున్నాడు ఆయన. அவன் வர வேண்டிய வாஸ்தவம் வந்துட்டான், செத்துட்டான். அவன் வர வேண்டிய வாஸ்தவம் தான், வந்துட்டான், செத்துட்டான். వచ్చాడు, మరణించాడు. உயிரோட எழும்பி அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். உயிரோடு எழும்பி அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறான். జీవించి మళ్ళీ లేచి అక్కడ నిలబడి ఉన్నాడు. Then this is, அதன் பிறகு சொல்கிறார்கள், அப்ப அவர் சொல்றாரு, அப்பொழுது சொல்கிறார், இந்த எலியா குழப்பத்தை நீக்கிறதுக்கு இங்கதான் ரகசியம் இருக்கு. இந்த எலியாவுடைய குழப்பத்தை நீக்கிறதுக்கு ரகசியம் தான் இருக்குது. ఏలియాను సందేహాలు తీర్చడానికి ఇక్కడే రాసి ఉన్నది. Only the same Elijah coming again, no other Elijahs are there. அதே எலியா தான் இங்கே வருகிறாரே தவிர வேறு யாருமே இல்லை. అదే ఏలియా మళ్ళీ ఇక్కడికి వస్తాడు కానీ మనకి ఎవరు రావట్లేదు ఇక్కడికి. So what happens? அவை நடக்கிறது என்ன? ఇక్కడ నడుస్తుంది. எலியா வர்றதுக்கு முன்னால யார் வரணும்? எலியா வருவதற்கு முன்னால் யார் வர வேண்டும்? ఏలియా వచ్చేటంటే ముందు ఎవరు రావాలి? How is it written that the Son of Man must first suffer many things and be set at naught? அதற்கு முன்னால ఇంతకు ముందు மனுஷகுமாரன் வந்து మనుషుకుమారుడు వచ్చి பல பாடுபட்டு అనేక కష్టాలు పొంది எல்லாரும் அவமதிக்கப்படுவார். எல்லாரும் அவமதிக்கப்படுவார். అనేక మంది అవమానపరుస్తారు ఆయన. எதுக்கு முன்னால? దేనికి ముందు? எலியா வர்றதுக்கு முன்னால வரணுமா அவரு? எலியா வருவதற்கு முன்னால் அவர் வர வேண்டுமா? ఏలియా రావడం కంటే ముందు ఆయన రావాలి. Suppose John the Baptist is Elijah. உதாரணமாக யோவான் ஸ்நானன் தான் அந்த எலியா என்றால், బాప్తిచ్చే యోహానే ఏలియా అయితే அப்ப மனுஷகுமார் எதுக்கு முன்னால வரணும்? அப்ப மனுஷகுமார் எதுக்கு முன்னால வரணும்? మనుషుకుమారుడు దేనికంటే ముందు రావాలి. எலியா யோவான் ஸ்நானம் வர்றதுக்கு முன்னால் இல்ல, அது யோவான் ஸ்நானம் வர்றதுக்கு முன்னால யார் வரணும்? யோவான் ஸ்நானன் வர்றதுக்கு முன்னால யார் வரணும்? బాప్తిసం చేయడానికి ముందు రావాలి. எலியா வரணும். ఏలియా రావాలి. இயேசு கிறிஸ்து பரவாயில்லையா வர்றாரு? இயேசு கிறிஸ்து பரவாயில்லை வருகிறார். యేసుక్రీస్తు తర్వాత So he cannot be Elijah. அவர் எலியாவாக இருக்க முடியாது. అది ఏలియాలా ఉండలేదు. The Branham cannot be Elijah. சோரம் பிரானாமும் எலியாவாக இருக்க முடியாது. సోదరు బ్రాహ్మణ కూడా ఏలియాలా He is the seventh church angel messenger அவர் 7ஆம் சபையின் தூதன். ఏడో సభ దూత ఆయన. to forerun the second coming of the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு முன்னோடியாக வருகிறார். యేసుక్రీస్తు రెండో రాకడ ముందుగా వచ్చాడు. First coming, முதலாம் வருகை Jesus is crucified. இயேசு கிறிஸ்து இங்கே சிலுவையில் அறையப்படுகிறார். యేసుక్రీస్తు సిలువలో Second coming, இரண்டாம் வருகை రెండో రాకడ before Elijah comes. எலியா வருவதற்கு முன்னதாக அப்ப எலியா எப்ப வரணும்? அப்ப எலியா எப்ப வரணும்? இரண்டாம் வருகைக்கு பெற வரணும். இரண்டாம் வருகைக்கு பிற வரணும். రెండో రాకడ ముందు రావాలి. And he will be persecuted, அவர் பல பாடுகள் படுவார்,
ఆయన అనేక శ్రమలు పొందుతాడు, கொல்லப்பட மாட்டாரு, கொல்லப்பட மாட்டார், ఆయన చంపబడ్డాడు, அவமதிக்கப்படுவாரு. அவமதிக்கப்படுவார். అవమానపరచబడతాడు. உலகத்துல இந்த மாதிரி ஏச்சும் பேச்சு வாங்கலையா ஒருத்தரும்? உலகத்துல இந்த மாதிரி ஏச்சும் பேச்சும் யாரும் வாங்கல. లోకల్ ఇటువంటి అవమానాలు పొందలేదు. எவனுக்கண்ணா கொள்ளடிச்சிட்டாயா, இவனை கண்டாலும் கொள்ளையடிச்சிட்டாயா, ఎవరిదని దొంగిలించాడంట, வாழ்க்கையிலே ஒரு இடத்தையும் கொள்ளடியாதவங்க, வாழ்க்கையிலே ஒரு இடத்திலும் கொள்ளையடிக்காதவங்க. జీవితంలో ఎక్కడ దొంగిలించలేదు, ரொம்ப அடிச்சிட்டான் சார், ரொம்ப அடிச்சிட்டான் சார், దొంగిలించాడు, கொள்ளையா அடிச்சான் சார். கொள்ளையா அடிச்சான் சார். అనేకమైన దొంగిలించాడంటారు. ஆல் அவமதிக்கப்பட்டாச்சு. எல்லா அவமதிப்பும் நாம் பட்டாகி விட்டது. అన్ని అవమానాలు నేను పొంది ఉన్నాను. இனிமே கீழே விழுந்தவன் இனிமே கீழே விழ வேண்டிய அவசியம் இல்லை. கீழே விழுந்தவன் இனி அதுக்கும் கீழே அங்க விழுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ఇంకా కింద పడిపోయాడు, ఇంకా అంతకంటే కింద పడిపోలేడు. விழாதவன் விழுறபடி பார்த்து விழாதபடி பார்த்துக்க. விழாதவன் அங்க இனி விழாதபடி பார்த்துக்கணும். కింద పడనవాడు ఇంకా పడకుండా చూసుకోవాలి. என்ன கீழே வரை கொண்டு போயாச்சு, இனிமே கீழே கிடையாது, இனிமே மேலதான். கீழே வரை கொண்டு போயாச்சு, இனி கீழே கிடையாது, இனி மேலதான். விழாதவன் நினைக்கிறேன், விழாதபடி எச்சரிக்கையா இரு. விழாதவன் நினைக்கிறவன் இனி விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன். కింద పడినవాడు కింద పడలేదు, ఇంకా జాగ్రత్తగా ఉండాలి. No fall after this. இதன் பிறகு எந்த விதமான வீழ்ச்சியும் இல்லை. ఆ తర్వాత ఇంక కింద పడ్డం అంటూ ఉండదు. We don't go down anymore. நாம் இன்னமும் தாழ்வாக இனி போவதில்லை. మన కిందకే పడ From this moon landing day, இந்த மனிதன் சந்திரனிலே கால் வைத்த இந்த நாளில் இருந்து చంద్రుడికి వెళ్ళుకో లోపల మనుషులు కాలు వచ్చినప్పుడు the Lord said, let there be light. ஆண்டவர் சொன்னார் வெளிச்சம் உண்டாக்கணும் என்று சொன்னார். చెప్పాడు వెలుగు అయ్యాలని. வெளிச்சம் உண்டாயிட்டு. வெளிச்சம் உண்டாயிட்டு. వెలుగు So వచ్చింది. on this daytime, ஆக இந்த பகல் வேளையிலே ఈ పగల టైంలో we are preaching this thunder message. இந்த இடி முழக்கத்தின் செய்தியை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். ఉరుముల ప్రసంగం మనం ప్రసంగించున్నాం. So now we know where we stand. ஆக இப்பொழுது நாம் எங்கே நிலைத்திருக்கிறோம் என்பதை அறிகிறோம். మనకు తెలుసు మనం ఇక్కడ నిలబడి ఉన్నాం. Elijah came in Ahab's time. எலியா ஆகாப் ராஜாவின் காலத்திலே வந்தான். ఏలి ఆబ్రాజు గారి టైంలో వచ్చాడు. திஸ்பியனாகிய எலியா. திஸ்பியனாகிய எலியா என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. తిస్బీ అయిన ఎలియా అని చెప్పి ఉన్నాడు. யோவான் ஸ்நானன் தன்னை எலியானே சொல்லல. யோவான் ஸ்நானன் தன்னை எலியா என்று சொல்லவே இல்லை. బాప్తిస్మ యోహాను తన ఏలి இந்த எலியா வந்து அவங்க யோவான் ஸ்நானன் நினைச்சிட்டாங்க, இது வந்து வரப்போற எலியா. இந்த எலியாவை யோவான் ஸ்நானன் அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள், ஆனால் அது வரப்போகிற எலியா. ఈ ఏలి యోహాను స్నానం అని చెప్పారు కానీ అది காது. So this third Elijah, அவன் இந்த மூன்றாவது எலியா ఈ మూడవ ఏలియా has to come after the Son of Man is disglorified. மனுஷகுமாரன் அவமதிக்கப்பட்ட பிறகு அவர் வருகிறார். మనుషులు అవమానం పొందిన తర్వాత వస్తున్నాడు. First coming, முதலாம் வருகை మొదటి రాకడ Jesus came down and crucified. இயேசு வந்தார், சிலுவையில் அறையப்பட்டார். యేసు వచ్చాడు, సిలువ వేయబడ్డాడు. Second coming, இரண்டாம் வருகை రెండవ రాకడ Jesus comes and suffers. இயேசு வருகிறார், அவமதிக்கப்படுகிறார். యేసు వచ్చాడు, అవమానం పొంది And ఉన్నాడు. all bad names. அவருக்கு சகல கெட்ட பெயர்கள் வருகிறது. అన్ని చెడ్డ పేర్లు వచ్చినాయి. But I say unto you, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், నేను మీకు చెప్తున్నాను, that Elijah is indeed come. அந்த எலியா வந்தாயிற்று. So you can understand, ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், మీరు అర్థం చేసుకోవాలి. the second coming, இரண்டாம் வருகையிலே రెండవ రాకడ after the dishonoring, அவரை அவமதிப்புக்குள்ளாக்கின பிறகு ఆయన అవమానించిన తర్వాత then the glory comes. அதன் பிறகுதான் மகிமை வருகிறது. తర్వాత మహిమ వస్తా ఉంది. Then the Elijah comes. அதன் பிறகு அந்த எலியா வருகிறான். తర్వాత ఏలియా వస్తున్నాడు. And he has been kept all the years. அவன் இவ்வளவு காலமும் இங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கிறான். ఇంతకాలం ఆయన భద్రంగా ఉన్నాడు. ఆయన If Son of God can raise a dead man to life after 2000, 3000, 4000 years, 2000, 3000, 4000 ஆண்டுகள் கழித்து மரித்த பரிசுத்தவான்களை தேவகுமாரனால் உயிரோடு எழுப்ப முடியுமானால் 2, 3, 4 వేల సంవత్సరాల ముందు ఈ మనిషి కుమారుడు మరణించడం లేకపోతే అయితే do you think it's a difficult thing for God to keep a man for 2000, 4000 years? 2000, 4000 Without ஆண்டுகளுக்கு ஒரு மனுஷனை மரணம் இல்லாமல் காப்பாற்றுவது என்பது தேவனுக்கு கூடாத காரியம் இல்லை என்கிறீர்களா? దేవునికి ఈ కార్యం కష్టం. 2, 3 వేల సంవత్సరాలకి మనుషులు కాపాడడం. But now ஆனால் இப்பொழுது ఆయన ఇప్పుడు we are going towards glory. நாம் மகிமையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். మన మహిమను చూచి వెళ్తున్నాం. Don't waste your time. உங்களுடைய நேரத்தை காலத்தை வீணாக்கி விடாதீர்கள். ఈ సమయాన్ని వ్యర్థం చేయకూడదు. Don't listen to anything against a word. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான எதற்கும் செவி கொடுக்க வேண்டாம். దేవునికి వాక్యం విరోధంగా ఏమీ మెరకండి. Get into the man child. அந்த ஆண் பிள்ளைக்குள்ளே நுழைந்து கொள்ள பாருங்கள். ఆ మగబడి గురించి మీరు దాని గురించి The లోపల faith for the man child will give you also faith. அந்த ஆண் பிள்ளையின் மேல் உள்ள விசுவாசம் தான் உங்களுக்கு அதிகமான விசுவாசத்தை கொடுக்கும். మగబడి విశ్వాసం మీకు